அத்தியாயம் 608 பெரிய வெள்ளி இரவு 29 மார்ச் 1945. மாதா அழுகிற பெண்கள் செய்யும் உபசரணையால் சுய நினைவுக்கு வருகிறார்கள். கண்ணீர் விடுவதைத் தவிர வேறு எதையும் செய்ய அவர்களுக்கு பலம் இல்லாததால் அழுகிறார்கள். அவர்களது கண்ணீரின் வழியாக அவர்களது உயிர் முழுவதும் வெளியே சிந்தப்பட்டு முழுவதுமாக பட்சிக்கப்பட்டு விடுமோ என்று உண்மையாகவே தோன்றுகிறது. அவர்களுக்கு புத்துணர்வு தரும் எதையாவது தர அந்த ஸ்திரீகள் விரும்புகிறார்கள். மார்த்தாள் அவர்களுக்கு கொஞ்சம் திராட்சை ரசம் தருகிறாள். அந்த வீட்டெஜமானி அவர்கள் கொஞ்சம் தேனாவது உட்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாள். அல்பேயுஸ் மேரி அவர்களுக்கு முன் முழங்காலிட்டு ஒரு கிண்ணத்தில் வெதுவெதுப்பான பாலை அவர்களுக்கு தந்து சொல்கிறாள், ராக்கேலின் ஆற்றிலிருந்து நான் தான் பால் கறந்தேன் என்று. ராக்கேல் என்பவள் அந்த வீட்டில் வசிக்கிறவர்களின் மகளாக இருக்க வேண்டும். அவர்கள் வாடகைக்கு குடியிருக்கிறார்களா அல்லது வீட்டை பார்த்து கொண்டு அங்கேயே இருக்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் மாதா எதையும் விரும்பவில்லை. அவர்கள் அழுகிறார்கள். அழ மட்டும்தான் அவர்களால் முடியும். அவர்கள் மற்றவர்களிடம் அப்போஸ்தலர்களையும் சீடர்களையும் தேடி பார்ப்பதாகவும் ஈட்டியையும் சேசுவின் ஆடையையும் தேடி கண்டுபிடிப்பதாகவும் தனக்கு வாக்களிக்க செய்கிறார்கள். மேலும் இப்போது தன்னை ராபோஜன அறைக்குள் போக விடாததால் பொழுது விடியும் போது தன்னை போக விட வேண்டும் என்றும் கேட்கிறார்கள். சரி, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தால், கொஞ்சம் ஓய்வெடுத்தால் நான் உங்களை அங்கே கூட்டிப் போவேன் என்கிறாள் மாதாவின் மைத்துனியான அல்பேயுஸ் மேரி. மேலும் அவள் அழுதபடி, நாம் இருவருமே உள்ளே போகலாம். உங்கள் சார்பாக நான் முழங்காலில் நடந்து சேசுவின் ஒவ்வொரு சுவடையும் தேடுவேன். ஆனால் பாருங்கள், இங்கே திவ்ய நற்கருணைக்காக அவர் பயன்படுத்திய கிண்ணமும் அவரால் பிக்கப்பட்ட அப்பமும் இருக்கின்றன. இதைவிட அதிக பரிசுத்தமான நினைவு பரிசு இருக்கிறதா? பார்க்கிறீர்களா? அவைகளை அருளப்பன் உங்களுக்காக இன்று காலையில் கொண்டு வந்தான். இன்று மாலையில் நீங்கள் பார்ப்பதற்காக பரிதாபத்திற்குரிய அருளப்பன் அவன் அங்கே அழுது கொண்டிருக்கிறான். பயப்படுகிறான். பயப்படுகிறானா? ஏன்? இங்கே வா அருள். அருளப்பர் இருட்டிலிருந்து வெளியே வருகிறார். ஏனென்றால் அந்த அறையில் திருப்பாடுகளோடு தொடர்புள்ள பொருள்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மேசை மீதுள்ள சின்ன விளக்கு மட்டுமே இருக்கிறது. அருளப்பர் மாதாவின் பாதங்களில் முழங்காலிடுகிறார். மாதா அவரை சீராட்டி, ஏன் பயப்படுகிறாய் என்று அவரிடம் கேட்கிறார்கள். அருளப்பர் மாதாவின் கரங்களை முத்தமிட்டு அழுது கொண்டே, உங்களுக்கு சுகம் இல்லாததால் அழுகிறேன். உங்களுக்கு காய்ச்சல் குணம் இருக்கிறது. கவலையாயிருக்கிறீர்கள். நீங்கள் அமைதி இல்லை. இப்படியே நீங்கள் இருந்தால் அவரைப் போலவே நீங்களும் இறந்து விடுவீர்கள் என்கிறார். ஓ, அது உண்மையாக இருக்க வேண்டுமென்று நான் ஆசிக்கிறேன். இல்லை தாயே, அம்மா. ஓ அம்மா என்று சொல்வது அதிக இன்பமாயிருக்கிறது. என் அம்மாவிடம் நான் சொல்வது போல அப்படியே நான் சொல்ல அனுமதியுங்கள். ஆனால் உங்களுக்கும் என் தாய்க்கும் இடையே எந்த வித்தியாசத்தையும் நான் காணவில்லை என்றாலும் நான் அவளை நேசித்ததை விட அதிகமாகவே உங்களை நேசிக்கிறேன். ஏனென்றால் அவர் எனக்கு தந்த அன்னையாக நீங்கள் இருக்கிறீர்கள். அவருடைய தாயாகவும் இருக்கிறீர்கள். உங்களிடமிருந்து பிறந்த திருசுதனுக்கும் உங்களுக்கு தரப்பட்ட மகனுக்கும் இடையே அதிக வித்தியாசம் பாராட்டாதீர்கள். அவரை நீங்கள் நேசித்ததை விட கொஞ்சம் குறைவாக என்னை நேசியுங்கள். நீங்கள் இறந்து விடுவீர்கள் என்று எனக்கு பயமாயிருக்கிறது என்று உங்களிடம் சொல்பவர் அவராயிருந்தால், ஓ, அது உண்மையாக இருக்க வேண்டுமென்று நான் ஆசிக்கிறேன் என்று பதில் சொல்லுவீர்களா? மாட்டீர்கள்.
அப்படி சொல்ல மாட்டீர்கள். அதற்கு பதிலாக வெளியே போவதற்கும் நாய்களின் மத்தியில் செம்மறி புருவையாகிய அவரை விட்டு செல்வதற்கும் நீங்கள் வருத்தப்படுவீர்கள். எனக்காகவும் நீங்கள் துக்கப்பட மாட்டீர்களா? நான் அவரை விட கூடுதல் மிக சிறிய செம்மறி குட்டியாக இருக்கிறேன். நன்மைத்தனத்திலும் பரிசுத்தத்திலும் அல்ல, மூடத்தனத்திலும் பயத்திலுமே அப்படி இருக்கிறேன். நீங்கள் இல்லாமல் நான் தனியே விடப்பட்டால் பரிதாபத்திற்குரிய அருளப்பன் தன் குருவை பற்றி பேசுகிற எந்த ஒரு கத்தலை கூட வெளியிட முடியாமல் நாய்களால் துண்டு துண்டாக கிழிக்கப்படுவான். அவருக்கு ஊழியம் செய்யாமல் அப்படி நான் சாக வேண்டுமென்று நீங்கள் விரும்புகிறீர்களா? ஜீவியத்தில் இருந்தது போலவே மரணத்திலும் மூடனாக மாட்டீர்கள். நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் இல்லையா? எனவே அம்மா, அமைதிப்பட முயற்சி செய்யுங்கள். அவர் நிமித்தமாக இறந்தோடமிருந்து அவர் உயிர்ப்பார் என்று நீங்கள் சொல்லவில்லையா? ஆம், நீங்கள் சொன்னீர்கள். அது உண்மை. அப்படியானால் அவர் உயிர்க்கும் போது வீட்டில் நீங்கள் இல்லாமல் இருப்பதை அவர் காண வேண்டுமென்று விரும்புவீர்களா? ஏனென்றால் அவர் நிச்சயமாக இங்கு வருவார். உங்கள் அன்பின் கூக்குரலை கேட்பதற்கு பதிலாக எங்கள் துயரத்தின் அலறல்களை கேட்பாரென்றால், வாதனைப்படுத்தப்பட்டு இப்போது மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிற தமது திரு சிரசை உங்கள் மேல் சாய்த்து உங்கள் பரிசுத்த அன்பின் ஸ்பரிசத்தை கண்டடைவதற்கு பதிலாக மூடப்பட்ட உங்கள் கல்லறையை அவர் காண்பாரானால், பாவம், பாவம் சேசு. நீங்கள் வாழ வேண்டும். அவர் திரும்பி வரும்போது அவரை வாழ்த்தும்படியாக எங்கள் அன்பிற்காக என்று நான் சொல்லவில்லை, எங்கள் நடத்தைக்காக. எல்லா விதங்களிலும் கடிந்து கொள்ளப்பட நாங்கள் தகுதி உள்ளவர்களாயிருக்கிறோம். மாறாக உங்கள் அன்புக்காக. அந்த சந்திப்பு எப்படி இருக்கும்? அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? ஞானத்தின் மாதாவே, மிகுந்த அறிவினனான அருளப்பனின் அம்மா, நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருப்பதால் எங்களுக்கு சொல்லுங்கள். அவர் மரித்தோரிடமிருந்து உயிர்த்து நமக்கு தோன்றும் போது அவர் எப்படி இருப்பார் என்று. லாசருடைய கால்களில் இருந்த புண்கள் குணமாக்கப்பட்டன. ஆனால் அவற்றின் தழும்புகள் ஒருவனால் காணக்கூடியதாக இருந்தது. அழுகல் நிறைந்து கட்டு துணிகளால் சுற்றப்பட்டவராக அவர் தோன்றினார் என்கிறாள் மார்த்தாள். நாங்கள் திரும்ப திரும்ப அவரை கழுவி கொண்டே இருக்க வேண்டியிருந்தது என்று கூடுதல் சொல்லுகிறாள் மேரி. அவர் பலவீனமாயிருந்தார். அவரது கட்டளைப்படி நாங்கள் அவருக்கு உணவு கொடுக்க வேண்டியிருந்தது என்று முடிக்கிறாள் மார்த்தாள். நாயின் பட்டணத்து விதவையின் மகன் குழப்பமடைந்தவனாக தோன்றினான். சிரமம் இல்லாமல் நடக்கவோ பேசவோ முடியாத ஒரு குழந்தையைப் போல அவன் இருந்தான். எந்த அளவிற்கென்றால், திரும்பவும் சீவியமாகிய கொடையை பயன்படுத்த அவனுக்கு அவன் தாய் சொல்லி தரும்படி அவர் அவனை அவளிடம் திருப்பிக் கொடுத்தார். அவரே சைருசின் சின்ன மகள். தனது முதல் சில அடிகளை எடுத்து வைக்க உதவி செய்தார் என்கிறார் அருளப்பர். என் ஆண்டவர் தம் சம்மணசனவர் ஒருவரை நம்மிடம் அனுப்பி, ஒரு சுத்தமான ஆடையை எனக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்வார் என்று நான் நினைக்கிறேன். ஏற்கனவே என் அன்பு அதை தயாரித்து விட்டது. அது மாளிகையில் இருக்கிறது. அதை பின்ன என்னால் முடியவில்லை. எனக்கு பாலூட்டிய தாதியை கொண்டு அதை நான் பின்ன செய்தேன். அவளுக்கு இனிமேற்கொண்டு என் எதிர்காலத்தை பற்றி கவலை இல்லை. இதற்கு மேல் அவள் அழுவதும் இல்லை. மிக விலை உயர்ந்த லிலன் துணியை நான் வாங்கினேன். பிளாட்டினாவிடமிருந்து இரத்தாம்பரத்தை பெற்றுக்கொண்டேன். நவோமி ஆடையின் அருகை நெய்தாள். நான் இடைவாரையும் பையையும் தளத்தையும் தயாரித்தேன். யாரும் காணாதபடி அதன் நூற்பின்னல் வேலைகளை இரவில் செய்தேன். உங்களிடமிருந்துதான் நான் கற்றுக்கொண்டேன் அம்மா. ஆனாலும் அது முழுவதும் சிறந்ததாக இல்லை. ஆனால் முத்துகளை கொண்டு இடைவாரிலும் பையிலும் அவருடைய பெயரை உருவாக்குவதற்கு பதிலாக என் அன்பின் கண்ணீருடையவும் என் முத்தங்களுடையவும் வைரங்களை கொண்டு அது அழகாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தையலும்
அவருக்கான பக்தி பற்றுதல் துடிப்பாக இருக்கிறது. அதை நான் அவரிடம் கொண்டு போவேன். நீங்கள் என்னை அனுமதிப்பீர்கள் அல்லவா? ஓ, அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து விடுவார்கள் என்று நான் நினைக்கவில்லை. உலகத்தின் வழக்கங்களும் அதன் கொடூரமும் எனக்கு பழக்கமாயில்லை. நான் அதை அறிந்திருந்தேன் என்று நினைத்தேன். மாதாவின் விளிரிய கன்னங்களில் மறுபடியும் கண்ணீர் வழிந்தோடுகிறது. ஆனால் எனக்கு இன்னும் எதுவும் தெரியவில்லை என்பதை நான் கண்டுபிடிக்கிறேன். பிற்பாடும் கூட அவர் தம்முடைய தாயால் தயாரிக்கப்பட்ட உடையையே உடுத்துவார் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். அவர் அதை மிகவும் விரும்பினார். அவர் அதை அந்த விதமாகவே விரும்பினார். வெகு காலத்திற்கு முன்பே அவர் என்னிடம் இப்படி கூறியிருந்தார், இன்ன முறையில் நீங்கள் எனக்கு ஒரு மேலடையை செய்வீர்கள். அதை பாஸ்காவுக்காக என்னிடம் கொண்டு வருவீர்கள். ஏனென்றால் அரசனுக்குரிய இரத்தாம்பர ஆடையில் ஜெருசலம் என்னை காண வேண்டும் என்று. ஓ, பனியை விட வெண்மையான அந்த கம்பளி, அதை நான் பின்னும்போது கடவுளுடையவும் என்னுடையவும் கண்களில் சிவப்பாக மாறிக்கொண்டே வந்தது. ஏனென்றால் என் இருதயம் அந்த வார்த்தையால் திரும்பவும் ஒரு தடவை காயப்பட்டது. மற்ற காயங்கள் வருடங்களுக்கும் நாட்களுக்கும் பிறகு இன்னமும் அவை குணமாகாதிருந்தன என்றாலும் கூட அவை இரத்தம் முழுவதையும் ஒழுக விட்டு காய்ந்து விட்டன. ஆனால் இந்த காயம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணியும் அது என் இருதயத்தில் ஊடுருவியிருந்த வாளை சுழற்றி கொண்டே இருந்தது. ஒரு நாள் குறைந்து விட்டது. 1 மணி நேரம் குறைந்து விட்டது. அதன் பின் அவர் இறந்து விடுவார். ஓ ஓ ஓ, தரியின் நூற்புக்கோளில் இருந்த முறுக்கு கிளை சிவப்பாகிவிட்டது. அதன் பின் அது உலகத்தின் சாயத்தில் தோய்த்தெடுக்கப்பட்டது. ஆனால் அது ஏற்கனவே சிவப்பாகியிருந்தது. மாதா திரும்பவும் அடிகிறார்கள். அவர்கள் உயிர்ப்பை பற்றி பேசி அவர்களை தேற்ற முயல்கிறார்கள். சூசன்னா கேட்கிறாள், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அவர் உயிர்க்கும்போது எப்படி இருப்பார்? அவர் எப்படி உயிர்ப்பார்? மாதா ரட்சிப்பின் வேத சாட்சியத்தின் இந்த நேரத்தில் குழப்பமடைந்து குருட்டாக்கப்பட்டவர்களைப் போல பயத்தில் சொல்கிறார்கள். எனக்கு தெரியாது, எதுவும் இனி மேற்கொண்டு எனக்கு தெரியாது. அவர் இறந்து விட்டார் என்பதை தவிர. அவர் திரும்பவும் அதிகமாய் அழத் தொடங்குகிறார்கள். சேசு தம் இடுப்பில் கட்டியிருந்த லிலன் துணியை அவர்கள் முத்தமிட்டு அதை தன் இருதயத்தோடு சேர்த்து அழுத்தியபடி ஒரு குழந்தையைப் போல அதை தாளாட்டுகிறார்கள். ஆணிகளையும் முட்களையும் கடற்காளான்களையும் தொட்டு பார்த்து அலறி சொல்கிறார்கள், உமது சொந்த தேசம் உமக்கு கொடுத்தவை இவைதான். இரும்பும் முட்களும் காடியும் பிச்சும் தான். அவமானங்களும் 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 தான். இஸ்ராயலின் எல்லா புதல்வர்களிலும் சீரேனை உரானாகிய ஒரு மனிதன் மட்டும் உமது சிலுவையை சுமக்கும்படி தேர்ந்தெடுக்கப்பட்டான். அந்த மனிதன் ஒரு தேவதூதனைப் போல எனக்கு பரிசுத்தமானவன். என் குமாரனுக்கு உதவி செய்துள்ள இன்னும் ஒரு மனிதனை நான் அறிந்திருந்தால் அவனது பாதங்களை நான் முத்தமிடுவேன். யாருமே அவர் மீது இரக்கம் காட்டவில்லையா? போங்கள், தூர போங்கள். உங்களை பார்ப்பதும் கூட எனக்கு துயரமளிக்கிறது. ஏனென்றால் நீங்கள் எல்லாரும் இருந்தும் அவர் குறைவாக வேதனைப்படும்படி செய்ய உங்களால் முடியவில்லையே. உங்கள் அரசரின் பயனற்ற சோம்பேறிகளாகிய ஊழியர்களே, வெளியே போங்கள். தனது கோப வெடிப்பில் அவர்கள் அச்சமூட்டுபவர்களாக இருக்கிறார்கள். திடமாக நிற்கிற அவர்கள் தனது அதிகார தோரணை காட்டும் கண்களோடு இன்னும் உயரமாக தெரிகிறார்கள். நீட்டப்பட்டிருக்கிற அவர்களது கரம் வாசலை சுட்டி காட்டுகிறது. தன் சிங்காசனத்தில் இருக்கிற ஒரு அரசையைப் போல அவர்கள் கட்டளையிடுகிறார்கள். அங்கே இருந்தவர்கள் அனைவரும் மாதா அதிகம் கொந்தளிப்பு அடைவதை தவிர்ப்பதற்காக பதில் எதுவும் சொல்லாமல் வெளியேறுகிறார்கள். அவர்கள் மூடப்பட்ட கதவின் வெளியே உட்கார்ந்து மாதாவின் புலம்பல்களையும் அவர்களிடமிருந்து வருகிற எந்த ஒரு ஓசையையும் கவனித்து கேட்கிறார்கள். ஆனால் பக்கமாக நகர்த்தப்படுகிற ஒரு நாற்காலின் ஓசைக்கும் திருப்பாடுகளின் பொருட்கள் இருந்த மேசையில் தன் தலையை வைத்தபடி மாதா முழங்காலில் விழுந்த ஓசைக்கும் பிறகு
அவர்கள் விடாமல் எந்த ஆறுதலுமின்றி அழுவதை மட்டுமே அங்கிருந்தவர்களால் கேட்க முடிகிறது. வெளியே இருக்கிறவர்கள் கேட்க முடியாத அளவுக்கு தனிவான குரலில் அவர்கள் முணுமுணுப்பாக இப்படி ஜபிக்கிறார்கள். பிதாவே, பிதாவே, என்னை மன்னியும். நான் பொறுமையற்றவளாகவும் கோபம் உள்ளவளாகவும் ஆகிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் கூறுவது சரி என்பதை நீர் காண முடியும். அவரை சுற்றி மக்கள் கூட்டங்கள் இருந்தன. பாலஸ்தீன் முழுவதும் இந்த திருநாட்களின் போது புனித மதில்களுக்குள் இருக்கின்றது. அந்த மதில்கள் புனிதமானவையா? இல்லை, இனிமேற்கொண்டு அவை பரிசுத்தமானவை இல்லை. அவற்றுக்குள்ளாக அவர் தமது கடைசி மூச்சை விட்டிருந்தார் என்றால் அவை அப்படியே நிலைத்திருந்திருக்கும். ஆனால் ஜெருசலேம் குமற்றலோடு வாந்தி எடுத்த அசுத்தத்தைப் போல அவரை மறுதலித்து விட்டது. ஆதலால் இப்போது ஜெருசலேமில் குற்றம் மட்டுமே உள்ளது. அவரை பின்பற்ற சென்ற மனிதர்கள் மத்தியிலும் அவருக்கு உதவ முன்வருகிற ஒரு சிலரை கூட ஒன்று கூட்ட அவர்களால் முடியவில்லை. அவரை அவர்கள் காப்பாற்ற வேண்டுமென்று நான் சொல்லவில்லை. ஏனென்றால் இரட்சிப்பதற்காக அவர் மரிக்க வேண்டியதாயிருந்தது. ஆனால் இவ்வளவு அதிக வாதையின்றி அவர் மரிக்க அவர்கள் உதவி இருக்கலாம். அவர்கள் மறைந்து கொண்டார்கள் அல்லது ஓடிவிட்டார்கள். இத்துணை பெரிதான கோடைத்தனத்தின் மட்டில் என் இருதயம் எதிர்ப்புணர்வு கொள்கிறது. நான் தாயாக இருக்கிறேன். எனவே அகங்காரமுள்ள கடுமையாகிய என் பாவத்தை மன்னித்தருளும் என்றபடி அவர்கள் அழுகிறார்கள். வெளியே மற்றவர்கள் பல காரணங்களுக்காக கடும் வேதனையில் இருக்கிறார்கள். வினோத பிரியத்தினால் வெளியே சென்றிருந்த அந்த வீட்டெஜமான் திரும்பி வந்து அச்சந்தரும் செய்திகளை சொல்கிறார். பூகம்பத்தில் அநேகர் இறந்து விட்டார்கள் என்றும், நசரேயனுடைய சீடர்களுக்கும் யூதேயர்களுக்கும் இடையே நடந்த கலவரங்களில் பலர் காயப்பட்டிருக்கிறார்கள் என்றும், பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும், கலகங்கள் மற்றும் ரோமைக்கு விடப்பட்டுள்ள மிரட்டலின் காரணமாக இன்னும் பலர் மரண தீர்வைக்கு உட்படுவார்கள் என்றும், பட்டணத்தில் தங்கியிருப்பவர்களும் பாலஸ்தீனத்தின் வழியாக ஏற்கனவே ஓடிவிட்டவர்களுமாகிய நசரேயனுடைய சீடர்களும் யூத நீதிமன்ற தலைவர்களுமாகிய அனைவரும் கைது செய்யும்படி பிலாத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறான் என்றும், ஜோகன்னா தன் மாளிகையில் இறந்து கொண்டிருக்கிறாள் என்றும், மனேயன் அரச சபை முழுவதற்கு முன்பாக கடவுள் கொலை என்னும் குற்றத்தில் பங்காளி என்று ஏரோதை குற்றம் சாட்டியதற்காக அவனால் கைது செய்யப்பட்டு விட்டார் என்றும் அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள் என்று அவர் கூறுகிறார். சுருக்கத்தில் அழிவுக்குரிய செய்திகள் பலவற்றை அவர் கூறுகிறார். ஸ்திரீகள் புலம்புகிறார்கள். தங்களை பற்றிய பயத்தால் அல்ல, மாறாக தங்கள் மகன்களையும் கணவர்களையும் பற்றிய பயம் அவர்களை அதிகம் அச்சுறுத்துகிறது. கலிலேயாவில் சேசுவின் சீடர்களில் ஒருவர் என்று அறியப்பட்ட தனது கணவனை சூசன்னா நினைக்கிறாள். செபதேயுன் மேரி ஒரு நண்பன் வீட்டில் விருந்தாளியாக இருக்கும் தன் கணவனையும் தன் மகன் யாகப்பனையும் நினைக்கிறாள். முந்திய மாலையிலிருந்து அவரை பற்றி எந்த செய்தியும் அவளுக்கு கிடைக்கவில்லை. மார்த்தா அழுதபடி சொல்கிறாள். ஒருவேளை அவர்கள் ஏற்கனவே பெத்தானியாவுக்கு போயிருக்கலாம். லாசர் தம் குருவோடு எப்படி நெருக்கமாயிருந்தார் என்று யாருக்குத்தான் தெரியாது என்று. ஆனால் ரோமையால் அவர் பாதுகாக்கப்படுகிறார் என்று பதில் சொல்லுகிறாள் சலோமே மேரி. ஓ, பாதுகாக்கப்படுகிறாரா? இஸ்ராயேல் முக்கியஸ்தர்கள் நம்மை எவ்வளவு அதிகமாக வெறுக்கிறார்கள் என்பதை யோசிக்கும் போது லாசருக்கு எதிராக எத்தகைய குற்றச்சாட்டுகளை பிலாத்துவின் முன் அவர்கள் வைப்பார்கள் என்று யாருக்கு தெரியும்? ஓ கடவுளே, என்ன செய்வதென தெரியாமல் மார்த்தா கத்துகிறாள். ஆயுதங்கள், ஆயுதங்கள், வீடு அவற்றால் நிறைந்திருக்கிறது. மாளிகையில்தான். எனக்கு தெரியும். இன்று காலையில் பொழுது விடிந்தபோது காவலரான லேவி வந்தார். அவர் என்னிடம் சொன்னார், ஆனால் அது உனக்கும் தெரியும். கல்வாயின் மீது நீயே யூதரிடம் சொன்னாய். முட்டாளே, லாசரை கொல்வதற்கான ஆயுதத்தை நீயே அந்த கொடியவர்களின் கைகளில் தந்துவிட்டாய். நான் சொன்னேன். அறியாமல் உண்மையை பேசிவிட்டேன். ஆனால் அமைதியாயிரு. கோழை பெண்ணே, நான் சொன்னதுதான் லாசருக்கு மிக பத்திரமான உத்தரவாதமாக இருக்கிறது.
ஆயுதபாணியின் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று தாங்கள் அறிந்திருக்கிற இடத்திற்குள் தேடிக்கொண்டு போக அவர்கள் துணிய மாட்டார்கள். அவர்கள் கோழைகள். ஆம், யூதர்கள் கோழைகள்தான், ஆனால் ரோமியர்கள் அல்ல. நான் ரோமைக்கு அஞ்சவில்லை. அது தன் முன் ஏற்பாடுகளில் நீதியோடும் சமாதானத்தோடும் இருக்கிறது. மேரி சொல்வது சரி என்கிறார் அர்லப்பர். லோஞ்சினிஸ் என்னிடம், நீ தொந்தரவு செய்யப்பட மாட்டீர் என்று நான் நம்புகிறேன். ஆனால் அப்படி நீ தொந்தரவு செய்யப்பட்டால் தேசாதிபதியின் மாளிகைக்கு வாரும், அல்லது யாரையாவது அனுப்பும். பிலாத்து நசரேன் சீடர்களுக்கு சாதகமாக இருக்கிறார். சேசின் மட்டிலும் அவர் தாராளம் உள்ளவராக இருந்தார். நாங்கள் உம்மை காப்பாற்றுவோம் என்று சொன்னார். ஆனால் யூதர்கள் தங்கள் இஷ்டப்படி செயல்பட்டார்களானால் நேற்று மாலையில் சேசுவை பிடித்தது அவர்கள்தான். நம்மை அவசரம் செய்வர்கள் என்று அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். நம்மை பிடிக்கும் உரிமை அவர்களுக்கு கிடைத்துவிடும். ஓ என் மகன்கள், அவர்கள் 4 பேர் எனக்குண்டு. ஜோசப்பும் சீமோனும் இப்போது எங்கிருப்பார்கள்? அவர்கள் கல்வாரின் மீது இருந்தார்கள். ஜோகன்னாவால் இனியும் பொறுக்க முடியாமல் போனது. அவர்கள் கீழே வந்தார்கள். சிறிகளுக்கு உதவவும் அவர்களை பாதுகாக்கவும் அவர்கள் கீழிறங்கி வந்தார்கள். அவர்களும் இடையர்களும் அல்பியூசும் அவர்கள் எல்லாரும். ஓ, அவர்கள் ஏற்கனவே நிச்சயமாக இவர்களை கொண்டிருப்பார்கள். ஜோகன்னா இறந்து கொண்டிருக்கிறாள் என்று கேள்விப்பட்டீர்களா? நிச்சயமாக அவள் காயப்படுத்தப்பட்டிருக்கிறாள் என்பதுதான் அதற்கு காரணமாக இருக்கிறது. அந்த கூட்டம் ஒரு ஸ்திரீயை தாக்குவதற்கு முன்பாக அவளை பாதுகாக்க அவர்கள் முயன்றிருப்பார்கள். அதனால் கொல்லப்பட்டிருப்பார்கள். யூதாவும் யாகப்பனும், என் சின்ன யூதா, என் பிரியமே, ஒரு சிறு பெண்ணைப் போல இரக்கமான என் யாகப்பா, ஓ, எனக்கு எந்த குழந்தையும் மீதமில்லை. மக்கப்பெய்ய குழந்தைகளின் தாயைப் போல் நான் இருக்கிறேன். எல்லா ஸ்திரீகளும் நம்பிக்கை இழந்து பதட்டத்தோடு அழுகிறார்கள். அந்த வீட்டு எஜமானியை தவிர. அவள் தன் கணவனுக்காக ஓர் ஒளிப்பிடம் தேடி போயிருக்கிறாள். மதலேன் மரியம்மாளும் அழவில்லை. ஆனால் அவள் கண்கள் நெருப்பால் நிறைந்திருக்கின்றன. கடந்த நாட்களின் ஆங்காரமுள்ள ஸ்திரியாக அவள் ஆகியிருக்கிறாள். அவள் பேசவில்லை. ஆனால் சஞ்சலப்பட்டிருக்கிற தனது தோழிகள் மீது தன் கோபமுள்ள பார்வை கணைகளை அவள் வீசிக்கொண்டிருக்கிறாள். அவளுடைய கண்களில் அவள் மற்ற பெண்களுக்கு தருகிற பட்டப்பெயரை மிக தெளிவாக வாசிக்க முடிகிறது. கோழைகள். இப்படியே கொஞ்ச நேரம் கழிகிறது. அவ்வப்போது யாராவது ஒருவர் எழுந்து மெதுவாக கதவை திறந்து உள்ளே ஒரு பார்வை வீசிவிட்டு பிறகு மீண்டும் கதவை மூடுகிறார்கள். அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று மற்றவர்கள் கேட்கிறார்கள். கதவை திறந்து பார்த்தவள் பதில் சொல்கிறாள். அவர்கள் எப்போதும் முழங்காலிட்டிருக்கிறார்கள், ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள், அல்லது யாரிடமோ அவர்கள் பேசி கொண்டிருப்பது போல தோன்றுகிறது, அல்லது அவர்கள் எழுந்து விட்டார்கள். ஏதேதோ சையனைகள் செய்தபடி அறையில் மேலும் கீழும் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. பரிசுத்த கன்னிகையின் வியாகுல புலம்பல். சேசு, 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 நீர் எங்கே இருக்கிறீர்? நான் பேசுவதை இன்னமும் உம்மால் கேட்க முடிகிறதா? உமது திருப்பெயரை எத்தனையோ மணி நேரமாக தன் இருதயத்தில் கொண்டிருந்து விட்டு இப்போது அதை உரத்து சொல்லிக் கொண்டிருக்கிற உமது பரிதாபமான தாயின் குரலை உம்மால் கேட்க முடிகிறதா? என் நேசமே, என் உதடுகள் நேசமாக இருந்து வரும் உமது பரிசுத்த ஆசீர்வதிக்கப்பட்ட திருநாமம் என் நாவுக்கும் உதடுகளுக்கும் தேனை போல் மதுரமாயிருந்த திருநாமம் இப்போதோ அதற்கு பதிலாக அவையில் அதை உச்சரிக்கும் போது உமது உதட்டில் எஞ்சியுள்ள கசப்பை பிச்சு கலந்த காடியின் கசப்பை குடிப்பதாயிருக்கிறது. பரலோகத்திலிருந்து நீர் எனக்குள் இறங்கி வந்த போது தன் இரத்தத்தை சிந்தும்படியாகவும் உம்மை பெற்றுக்கொண்டு தன்னை கொண்டு உம்மை மூடிக்கொள்ளவும் என் இருதயம் அப்போது விரிவடைந்தது போல தனது நேசமாகிய உமது திருநாமத்தை திரும்ப திரும்ப சொல்வதாலும் என் இருதயம் மகிழ்ச்சியால் விரிவடைந்தது. வல்லவ மிக்கவரும் இவ்வளவு மேலானவருமாகிய நீர் காட்டு புதினா மலரின் புள்ளி வட்டத்திற்குள் இலைப்பாறக்கூடிய அளவுக்கு
உம்மையே இவ்வளவு சிறியவராக, மிக சிறியவராக ஆக்கிக் கொண்டீர். உலக இரட்சணியத்திற்காக மனித கருவுக்குள் உம்மையே தாழ்த்தி கொண்டீர். உமது தாயின் சீராட்டுகளிலிருந்து உம்மை அவர்கள் பீத்தெடுத்து வதைப்போரிட உம்மை வீசி எறிந்ததும், அந்த வதைப்போர் மரணம் வரையில் உம்மை கொடூரமாக சித்திரவதைக்குள் செய்ததுமாகிய இவ்வேளையில் உம் திருநாமம் என் இருதயத்தின் துயரமாயிருக்கிறது. என் இருதயம் உம் திருநாமத்தால் நசுக்கப்பட்டிருக்கிறது. பல மணி நேரமாக அதை நான் எனக்குள் வைத்து கொள்ள வேண்டியிருந்தது. உமது துயரம் அதிகரிக்க அதிகரிக்க அதன் கூக்குரலும் அதிகரித்து வந்தது. இறுதியாக ஒரு அரக்கனின் காலடியில் மிதிப்பட்டது போல அந்த திருப்பெயர் என் இருதயத்தை நசுக்கிவிட்டது. ஓ, என் துயரம் ஒரு அரக்கனாக இருக்கிறது. அது என்னை நசுக்குகிறது, என்னை சிதறடிக்கிறது. அதை தணிக்கக்கூடியது எதுவும் இல்லை. யாரிடம் உம் திருநாமத்தை நான் சொல்வேன்? உன் கூக்குரலுக்கு பதில் சொல்வது எதுவும் இல்லை. உமது கல்லறையை மூடியிருக்கிற கல்லை பிளக்கக்கூடிய அளவுக்கு நான் உரக்க சத்தமிட்டாலும் நான் பேசுவதை நீர் கேட்க மாட்டீர். ஏனென்றால் நீர் இறந்து விட்டீர். உம் தாய் சொல்வதை நீர் இனி கேட்க முடியாது. மகனே, இந்த 34 ஆண்டுகளில் உம்மை எத்தனை தடவைகள் நான் கூப்பிட்டிருக்கிறேன். நான் ஒரு தாயாக இருக்க வேண்டுமென்றும் என் சின்ன பாலனை நான் சேசி என்று கூப்பிட வேண்டுமென்றும் எனக்கு அறிவிக்கப்பட்ட நேரத்திலிருந்து நீர் இன்னமும் பிறந்திருக்கவில்லை. நான் அப்போது நீர் வளர்ந்து கொண்டிருந்த என் உதரத்தை தடவி சீராட்டியபடி மெதுவான குரலில் சேசி என்று உம்மை கூப்பிடுவதை வழக்கமாக கொண்டிருந்தேன். அப்போதெல்லாம் அம்மா என்று பதில் சொல்வதற்காக நீர் அசைவது போல தோன்றினீர். நான் ஏற்கனவே உமக்கு ஒரு குரலை கற்பனை செய்து வைத்திருந்தேன். உம் குரலை பற்றி நான் கனவு கண்டேன். அது உருவாவதற்கு முன்னாலேயே நான் அதை கேட்டேன். புதிதாக பிறந்த ஆட்டுக்குட்டின் குரலைப் போல பலவீனமானதா? நீர் பிறந்த இரவின் குளிரில் நடுங்கிய உம் குரலை நான் கேட்டபோது எல்லையற்ற மகிழ்ச்சி எனக்கு அறிமுகமாயிருந்தது. கரை காண முடியாத வியாகுலத்தோடும் நான் அறியப்பட்டிருந்ததாக நினைத்தேன். ஏனென்றால் அது குளிரில் வாடிய என் குழந்தையின் அழுக்குரலாயிருந்தது. அவருக்கு சௌகரியமில்லை. இரட்சகருக்குரிய முதல் கண்ணீர்களை அவர் சிந்திக் கொண்டிருந்தார். என்னிடம் நெருப்போ தொட்டிலோ இல்லை. உமக்கு பதிலாக துன்பப்படவும் என்னால் முடியவில்லை சேசு. நெருப்பும் மெத்தையுமாக என் மடியும் என் பரிசுத்த மகனாகிய உம்மை ஆராதிப்பதற்கு என் அன்பு மட்டுமே என்னிடம் இருந்தது. ஆழம் காண முடியாத வியாகுலத்தோடு எனக்கு அறிமுகம் ஏற்பட்டதாக நான் நினைத்தேன். அதுவே அந்த வியாகுலத்தின் விடியற்காலையாக இருந்தது. அது அந்த வியாகுலத்தின் விளிம்பாக இருந்தது. இப்போது அது அகன்ற நண்பகலாக அடிப்பகுதியாக இருக்கிறது. 34 வருஷங்களாக அதற்குள் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி இப்போது நான் தொட்டு கொண்டிருக்கிற இந்த அடிப்பகுதி அந்த ஆழங்காண முடியாத வியாகுல நிலையாய் இருக்கிறது. எத்தனையோ அதிகமான காரியங்களால் துரத்தப்பட்டு இன்று உமது சிலுவையின் பயங்கரத்திற்குரிய அடிப்பகுதியில் நான் விழுந்து கிடக்கிற பாதளமாக அது இருக்கிறது. நீர் ஒரு சிறு குழந்தையாக இருந்தபோது சேசு சேசு என்று பாடி பாடி உம்மை தாளாட்டுவது என் வழக்கமாயிருந்தது. மோட்சத்தில் சம்மனசுகளை புன்னயிக்க செய்கிற இந்த திருநாமத்தை விடவும் அதிக அழகியதும் பரிசுத்தமானதுமாகிய இணக்கமுள்ள இசை வேறு என்ன இருக்கிறது? எனக்கு அது உமது பிறப்பின் போது சம்மனசுகள் பாடிய மிக இனிமையான பாடலினை விட அதிக அழகானது. பரலோகத்தை அதில் நான் காண முடிந்தது. அந்த திருநாமத்தின் வழியாக பரலோகம் முழுவதையும் என்னால் காண முடிந்தது. இப்போது இறந்திருக்கிறவரும் நான் கூறுவதை கேட்க முடியாதவருமாகிய உம்மிடம் அதை கூறுவதும், நீர் ஒருபோதும் இறந்தே இராததைப் போல எனக்கு நீர் பதில் கூறியிருப்பதும், நரகத்தை முழு நரகத்தையும் காண்பதாக எனக்கு இருக்கிறது. பாரும், நித்தியத்திற்கும் சபிக்கப்படுவது என்றால் என்னவென்பது இப்போது எனக்கு புரிகிறது. அது சேசு என்று இனி ஒருபோதும் சொல்ல முடியாமல் போவது. பயங்கரம், பயங்கரம், பயங்கரம்.
இந்த நரகம் உம் தாய்க்கு இன்னும் எவ்வளவு காலம் நீடிக்கும்? இன்னும் 3 நாட்களுக்குள் இந்த தேவாலயத்தை திரும்ப கட்டுவேன் என்று நீர் சொன்னீர். நான் இறந்து விழுந்து விடாதபடியும் நீர் திரும்பி வரும்போது உமக்கு வாழ்த்து சொல்லி தொடர்ந்து உமக்கு ஊழியம் செய்து கொண்டே இருக்க தயாராக இருக்கும்படியும் உம்முடைய இந்த வார்த்தைகளை நான் இன்று முழுவதும் சொல்லிக் கொண்டே இருந்தேன். ஆனாலும் நீர் இறந்து விட்டீர் என்ற அறிவோடு 3 நாட்களை கடத்த என்னால் எப்படி முடியும்? என் ஜீவியமே, நீர் 3 நாட்கள் மரித்தவராக எப்படி இருக்க முடியும்? எல்லையற்ற ஞானமாக நீர் இருப்பதால் சகலத்தையும் அறிந்திருக்கிற நீர் உமது தாயின் வாதனையை எப்படி அறியாதிருந்திருக்கக்கூடும்? ஜெருசலேமில் நான் உம்மை தொலைத்துவிட்டு தேடிய நாட்களை நினைவில் கொண்டு என் வாதனையை கற்பனை செய்து பார்க்க உம்மால் முடியவில்லையா? உம்மை சுற்றியிருந்த கூட்டத்தை விலக்கியபடி உம்மிடம் நான் வந்ததை நீர் கண்டீர். கப்பல் சேதத்திற்கு உட்பட்டு அலைகளோடும் சாபோடும் கடுமையாக அதிக நேரம் போராடிய ஒருத்தியைப் போல நான் தோற்றமளித்தேன். முழுவதும் களைத்து போய் மரிக்கிற அளவுக்கு இரத்தம் சிந்தி வயது முதிர்ந்து இருதயம் உடைந்தவளாக கொடிய வாதையிலிருந்து வெளிவருகிற ஒரு பெண்ணின் முகத் தோற்றத்தை நான் கொண்டிருந்தேன். அப்போது நீர் காணாமல் மட்டும் போயிருக்கிறீர் என்று நினைப்பது எனக்கு சாத்தியமாயிருந்தது. அது அவ்வளவுதான் என்று என்னை நான் ஏமாற்றிக்கொள்ள என்னால் முடிந்தது. ஆனால் இன்று அப்படி இல்லை. நீர் இறந்து விட்டீர் என்பது எனக்கு தெரியும். எந்த கற்பனைக்கும் சாத்தியமில்லை. நீர் கொலை செய்யப்படுவதை நான் பார்த்தேன். என் துயரம் என்னை நினைவிழக்க செய்யும் கூடுமென்றாலும் என் மேற்போர்வையின் மேல் உம் இரத்தம் இதோ இருக்கிறது. அவர் இறந்து விட்டார். அவரிடம் இரத்தமில்லை. அவருடைய இருதயத்திலிருந்து வெளிவந்த இரத்தத்தின் இறுதி துளிகள் இவை என்று அது என்னிடம் சொல்கிறது. அவருடைய இருதயத்திலிருந்து, என் குழந்தையின் இருதயத்திலிருந்து, என் திருசுதனின் இருதயத்திலிருந்து, என் சேசுவின் இருதயத்திலிருந்து, ஓ சர்வேசுரா, இரக்கமுள்ள சர்வேசுரா, அவர்கள் அவருடைய இருதயத்தை பிளந்து விட்டார்கள் என்பதை நான் நினைவு கூற விடாதையும். சேசு, நீர் அங்கே முழுவதும் தனியாக இருக்கிற போது என்னால் இங்கே தனியாக தங்கியிருக்க முடியாது. உலகின் சாலைகளிலும் மக்கள் கூட்டங்களுக்கு மத்தியிலும் இருப்பதை ஒருபோதும் நேசித்திராத நான் நாசரத்தை விட்டு நீர் சென்ற பிறகு உம்மிடமிருந்து தொலைவில் இராதபடி உம்மை மிக அடிக்கடி பின் சென்றது உமக்கு தெரியும். உம்மிடமிருந்து தொலைவில் வாழ்வது என்னால் கூடாததாயிருந்தது. விசித்திரங்களையும் ஏளனங்களையும் நான் எதிர்கொண்டிருக்கிறேன். கடும் சோர்வை நான் பொருட்படுத்தியதில்லை. ஏனென்றால் உம்மை காண்பதும் நீர் இருந்த இடத்திலேயே நானும் இருந்தும் அந்த சோர்வை முற்றிலும் துடைத்து போக்கிவிட்டது. இப்போது நான் தன்னந்தனியாக இருக்கிறேன். அவர்கள் ஏன் என்னை உமது கல்லறையில் விட்டுவிட்டு செல்லவில்லை? அப்படி விட்டிருந்தால் உம் அருகிலேயே நான் இருக்கிறேன் என்று நீர் உணரும்படி உமது ஒரு கரத்தை என் கரங்களால் பிடித்து கொண்டபடி பனியாய் குளிர்ந்திருக்கிற உம் படுக்கை அறையில் நான் உட்கார்ந்திருப்பேன். இல்லை, நீர் என் அருகில் இருக்கிறீர் என்று நான் உணரும்படியாக நீர் இனி எதையும் உணரப்போவதில்லையே. இறந்திருக்கிறீரே. உன் தொட்டில் அருகில் ஜெபித்தபடியும் நேசித்தபடியும் உம்மில் என் மகிழ்ச்சியை அனுபவித்தபடியும் எத்தனை இரவுகளை நான் கழித்திருக்கிறேன். உமது பரிசுத்தமான சிறிய முகத்தருகில் 2 மலர் முட்டுகளைப் போல மூடியிருந்த உமது சின்ன உள்ளங்கைகளை வைத்துக்கொண்டு நீர் எப்படி உறங்கினீர் என்று நான் உமக்கு சொல்லட்டுமா? தூக்கத்தில் எப்படி வழக்கமாக புன்னகை செய்வீர் என்று சொல்லவா? நிச்சயமாக உம் தாயின் தாயமுதை நினைத்து கொண்டு பால் குடிப்பது போன்ற சைகளுடன் நீர் உறங்குவீர். நீர் எப்படி தூக்கம் கலைந்து கண்களை திறந்து உம் முகத்தருகில் குனிந்து நிற்கிற என்னை பார்த்து சிரிப்பீர் என்று சொல்லட்டுமா? என்னால் தூக்கப்படும் ஆவலால் உம் பிஞ்சு கைகளை என்னை நோக்கி சந்தோஷமாக தூக்குவீர். கருந்தலை ராப்பாடி பறவையின் இனிய கூவலை போன்ற உமது சின்ன ஒரு சின்னங்களை கொண்டு எப்படி அழகாக உமக்கு உணவு கேட்பீர். ஓ, நீர் என் மார்போடு ஒட்டி கொள்ளும் போதும் உமது கன்னங்களின் மென்மையான
வெதுவெதுப்பை நான் உணர்ந்த போதும் என் மார்பில் உம் சிறு கரங்களின் வருடல்களிலும் நான் எவ்வளவு மகிழ்ச்சியடைந்தேன். உம் தாயிடமிருந்து தூரமாய் தங்கியிருக்க உம்மால் முடியாது. இப்போதோ நீர் தன்னந்தனியாயிருக்கிறீர். உம்மை தனியாக விட்டுவிட்டதற்காகவும் என் வாழ்வில் ஒரு தடவையாவது எதிர்த்து கலகம் செய்யாமல் இருந்ததற்காகவும் அங்கேயே இருக்க வேண்டுமென்று நான் வற்புறுத்தாமல் இருந்ததற்காகவும் என்னை மன்னித்து விடும் மகனே. அதுவே என் இடமாயிருந்தது. உமது கல்லறை படுக்கை அருகில் நான் இருந்து முந்திய நாட்களில் செய்தது போல உமது ஆடைகளை சரி செய்து கொண்டும் அவற்றை மாற்றிக்கொண்டும் உம் பக்கத்திலேயே இருந்திருப்பேனானால் குறைந்த அளவிலேயே என் ஆறுதலற்ற நிலையை நான் உணர்ந்திருப்பேன். நீர் என்னை பார்த்து சிரிக்காமலும் என்னோடு பேசாமலும் இருந்தாலும் கூட நீர் ஒரு குழந்தையாக இருந்தபோது உம்மை நான் கொண்டிருந்தது போலவே இப்போது மறுபடியும் கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வு எனக்கு இருந்திருக்கும். அந்த கல்லின் குளிர்ச்சியையும் அந்த பளிங்கின் கடின தன்மையையும் நீர் உணராதபடி செய்ய உம்மை என் இருதயத்தோடு சேர்த்து அணைத்தபடி இருந்திருப்பேன். என்றும் நான் உம்மை தாங்கி பிடித்திருக்கவில்லையா? ஒரு தாயின் மடி எப்போதும் ஒரு மகனை அவர் வளர்ந்த மனிதனாக இருந்தாலும் கூட தாங்கிக் கொள்ள திறனுள்ளதாக இருக்கிறது. ஒரு மகன் புண்களாலும் காயங்களாலும் மூடப்பட்டவராக சிலுவிலிருந்து இறக்கப்பட்டவராக இருந்தாலும் அவர் தம் தாய்க்கு எப்போதும் ஒரு குழந்தையாகவே இருக்கிறார். எத்தனை எத்தனை காயங்கள், எவ்வளவு துயரம்! ஓ என் சேசு, இவ்வளவாக காயப்பட்டிருக்கிற என் சேசு! இல்லை இல்லை ஆண்டவரே, இல்லை, இது உண்மையாக இருக்க முடியாது. எனக்கு பைத்தியம். சேசு இறந்து விட்டாரா? நான் உளறுகிறேன். சேசு மரிக்க முடியாது. ஆம், அவரால் துன்பப்படவும் முடியும், ஆனால் மரிக்க முடியாது. அவரே ஜீவியம், அவரே தேவகுமாரன், அவர் சர்வேசுரன். சர்வேசுரன் மரிக்க மாட்டார். அவர் மரிக்கவில்லையா? அப்படியானால் அவர் ஏன் சேசு என்று பெயரிடப்பட்டிருக்கிறார்? சேசு என்னும் பெயருக்கு அர்த்தம் என்ன? அதன் அர்த்தம், அதன் அர்த்தம் இரட்சகர் அல்லவா? அவர் இறந்து விட்டார். அவரே இரட்சகராக இருப்பதால் அவர் இறந்து விட்டார். தம்மையே இழந்து அவர் அனைவரையும் இரட்சிக்க வேண்டியிருந்ததே. நான் உளரவில்லை. இல்லை, நான் பைத்தியம் இல்லை. இல்லை, பைத்தியம் இருந்திருக்க வேண்டுமென்று நான் விரும்புகிறேன். அப்போது குறைவாக துன்பப்படுவேன். அவர் இறந்து விட்டார். இங்கே அவருடைய இரத்தம் இருக்கிறது. இங்கே அவருடைய மகுடம் இருக்கிறது. இதோ 3 ஆணிகள். அவற்றை கொண்டு அவர்கள் அவரை துளைத்தார்களே. மனிதர்களே, என் கடவுள் மகனாகிய சர்வேசுரனை எவற்றை கொண்டு நீங்கள் துளைத்திருக்கிறீர்கள் என்று பாருங்கள். ஆனால் நான் உங்களை மன்னிக்க வேண்டும், உங்களை நேசிக்க வேண்டும். உங்கள் தாயாக அவர் என்னை ஏற்படுத்தினார். என் மாசற்ற பாலகனை கொன்றவர்களின் தாயாக தமது கொடிய வேதனையில் சாகும் வேளையின் மூச்சு இழைப்போடு போராடியபடி அவர் சொன்ன கடைசி வார்த்தையில் ஒன்று, அம்மா, இதோ உம் மகன், உம் மகன்கள் என்பது. ஒருவேளை கீழ்ப்படிதல் இல்லாத ஒருத்தியாக நான் இருந்திருந்தேன் என்றாலும் கூட இன்று நான் கீழ்ப்படிய வேண்டியிருந்திருப்பேன். ஏனென்றால் அது மரிக்கிற ஒரு கடவுள் மனிதனின் உத்தரவாக இருந்தது. எனவே சேசு, நான் மன்னிக்கிறேன், அவர்களை நேசிக்கிறேன். இந்த மன்னித்தலிலும் நேசித்தலிலும் என் இருதயம் உடைகிறது. நான் அவர்களை மன்னித்து அவர்களை நேசிக்கிறேன் என்பதை நீர் கேட்கிறீரா? அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆம், அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களை மன்னிக்கவும் நேசிக்கவும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் என்னால் முடியும்படியாக உம்முடைய வாதையின் இந்த பொருட்களை பாராமல் நான் கண்களை மூடிக்கொள்கிறேன். உம்மை வாதித்து கொன்றவர்களை மன்னிக்க கூடாது, நேசிக்க கூடாது, அவர்களுக்காக ஜெபிக்க கூடாது என்னும் என்னுடைய ஒவ்வொரு விருப்பத்தையும் சிலுவையில் அறைய உம்முடைய ஒவ்வொரு ஆணியும் எனக்கு உதவுகின்றது. உம் தொட்டிலின் அருகில் நான் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறேன் என்று நினைத்து கொள்ள நான் விரும்புகிறேன். அப்படி முன்பு நான் இருந்த போதும் மனிதர்களுக்காக நான் ஜெபித்தேன். ஆனால் அப்போது அது எளிதாயிருந்தது. நீர் உயிரோடு இருந்தீர்.
மனிதர்கள் கொடுமையானவர்கள் என்று நான் நினைத்தாலும் அளப்பரிய விதமாக அவர்களுக்கு உதவி செய்து வந்த மட்டில் அவர்கள் இவ்வளவு குரூரமானவர்களாக இருப்பார்கள் என்று நான் ஒருபோதும் நினைத்து பார்த்ததில்லை. நான் ஜெபித்தேன், உம்முடைய வார்த்தை அவர்களை இன்னும் நல்ல மனிதர்களாக மாற்றும் என்பதில் நான் உறுதியாயிருந்தேன். அவர்களை பார்த்தபடி என் இருதயத்தில் நான் இப்படி சொன்னேன், சகோதரர்களே, நீங்கள் இப்போது கெட்டவர்களாயும் நோய்பட்டவர்களாயும் இருக்கிறீர்கள். ஆனால் கூடிய சீக்கிரத்தில் அவர் பேசுவார். கூடிய சீக்கிரத்தில் உங்களில் உள்ள சாத்தானை அவர் முறியடிப்பார். இழக்கப்பட்ட உயிரை அவர் மீண்டும் உங்களுக்கு தருவார் என்று. இழக்கப்பட்ட உயிர், அது நீர்தான், நீர்தான் என் சேசு. அவர்களுக்காக உயிரை இழந்திருக்கிற நீர்தான் அந்த உயிர். ஆணிகளால் பொதியப்பட்டு நீர் முன்னிட்டியில் கிடத்தப்பட்டிருந்த போது இன்றைய பயங்கரம் முழுவதையும் நான் பார்த்திருந்தேன் என்றால், என் இனிய தாய்ப்பால் முழுவதும் துக்கத்தினால் விஷமாக மாறியிருக்கும். உமது இருதயத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்று சிமியோன் கூறினார். ஒரு வாளா? அது வாள்களின் ஒரு கூட்டம். எத்தனை காயங்களை அவர்கள் உம்மீது ஏற்படுத்தினார்கள். மகனே, எத்தனை தடவை நீர் முனகினீர், எத்தனை தடவை தசை சுரிப்பு வேதனைகளை நீர் அனுபவித்தீர், எத்தனை இரத்த துளிகளை நீர் சிந்தினீர். அவை ஒவ்வொன்றும் என்னில் ஒரு வாளாக இருந்தன. என்னில் ஊடுருவப்பட்டுள்ள துயர வாள்களின் ஒரு கூட்டத்தினுள் நான் இருக்கிறேன். உன் மீது புண்ணில்லாத ஒரு தோல் பகுதி கூட இல்லை. என்னிலோ துளைக்கப்படாதென்று எதுவுமில்லை. அவை என் மாம்சத்தை குத்தி துளைத்தன, என் இருதயத்தை ஊடுருவின. நீர் என் உதரத்தில் இருந்தபோது பூமியில் உள்ளதிலேயே மிக மிருதுவான நிழல் துணியை பயன்படுத்தி நான் உமக்கு கட்டும் துயில்களையும் அணை ஆடைகளையும் பின்னினேன். உள்ளதிலேயே மிக மிருதுவான துணி வாங்குவதில் விலையை பற்றி நான் கவலைப்படவில்லை. உம் தாயால் தயாரிக்கப்பட்ட அந்த கட்டும் துயில்களில் நீர் எவ்வளவு அழகாய் காட்சி தந்தீர். உம்மை பார்த்த எல்லாருமே என்னிடம் சொன்னார்கள், உம் குழந்தை அழகாயிருக்கிறது ஆண்டவளே என்று. நீர் அற்புதமாயிருந்தீர். வெள்ளை நிலனுக்கு மத்தியிலிருந்து உமது ரோஜா வண்ண குட்டி முகம் தெரிந்தது. உம் விழிகள் வானத்தை விட நீளமாயிருந்தன. உமது சின்ன சிரசு ஒரு பொன்னிற மூடு பனியால் சூழப்பட்டது போல. உமது தலைமுடி அவ்வளவு அழகாயும் மென்மையாயும் இருந்தது. வாதுமை புஷ்பங்களின் சுகந்தம் அதில் இருந்து வந்தது. ஏதோ வாசனை திரவியத்தை உமக்கு போட்டிருக்கிறேன் என்று மக்கள் நினைத்தார்கள். இல்லை என் அன்பே, உம் தாயால் சலவை செய்யப்பட்டு அவளது இருதயத்தாலும் உதடுகளாலும் முத்தமிடப்பட்ட கட்டும் துணிகளின் வாசனையை தவிர செயற்கையான வாசம் எதுவும் உம்மிடம் இல்லை. உமக்காக வேலை செய்வதில் நான் என்றும் சோர்ந்து போனது கிடையாது. இப்போது நான் உமக்காக செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை. 3 வருஷங்களாக நீர் உம் வீட்டிலிருந்து தொலைவில் இருந்திருக்கிறீர். ஆனால் அப்போதும் நீரை என் நாட்களில் நோக்கமாக இருந்தீர். உம்மை பற்றியும் உம் ஆடைகளை பற்றியும் உம் உணவை பற்றியுமே நான் நினைத்து கொண்டிருந்தேன். நான் மாவை பிசைந்து உமக்காக அப்பங்களை சுட்டு வைத்தேன். உமக்கு தேன் தருவதற்காக தேனீகளை பராமரித்தேன். உமக்காக கனிகள் தருவதற்காக மரங்களை கவனித்து கொண்டேன். உம் தாய் உமக்காக கொண்டு வந்த பொருட்களை நீர் எவ்வளவாய் நேசித்தீர். எந்த ஒரு செல்வ செழிப்புள்ள மேஜையின் உணவும் விலை உயர்ந்த துணியில் தைக்கப்பட்ட எந்த ஒரு ஆடையும் கூட உமக்கு உம் தாய் தன் கைகளால் பின்னிய நெய்த பொறுப்பாய் செய்த தேர்ந்தெடுத்த பொருள்களுக்கு ஒப்பானவை இல்லை. நீர் சிறுவனாக இருந்தபோது வழக்கமாக என் கரங்களை பார்ப்பீர். நானும் சூசையப்பரும் நீரே அரசர் என்று நீர் உணர செய்யும்படியாக உமக்கு தரும் எளிய காணிக்கைகளுமாக அப்படி பார்ப்பீர். என்னை விட்டு நீர் சென்ற பின்னும் உம்மை தேடி நான் வந்தபோது உடனே அதே மாதிரி என் கைகளை பார்த்தீரே. ஒருபோதும் நீர் பேராசையோடு இருந்ததில்லை. என் குழந்தாய், அன்பை மட்டுமே நீர் தேடினீர். அதுவே உமக்கு உணவாயிருந்தது. எங்கள் கவனிப்புகளில் நீர் அதை கண்டடைந்தீர். இப்போதும் கூட
என் பரிதாபத்திற்குரிய மகனே, உலகத்தால் இவ்வளவு குறைவாக நேசிக்கப்பட்டவரே, நீர் அதைதான் தேடிக்கொண்டிருந்தீர். இப்போது எதுவும் மீதமில்லை, எல்லாமே நிறைவேறிவிட்டது. இனி மேற்கொண்டு உம் தாய் உமக்காக எதையும் செய்ய மாட்டாள். உமக்கு இனி எதுவும் தேவைப்படாது. இப்போது நீர் தனியாயிருக்கிறீர், நானும் தனியாயிருக்கிறேன். ஓ, இந்த நாளை காணாத சூசையப்பர் மகிழ்ச்சியானவர். நானும் இதை ஒருபோதும் காணாதிருந்திருக்க வேண்டுமென விரும்புகிறேன். ஆனால் அப்படி நான் இந்த நாளை காணாதிருந்தால் உம் ஏழை தாயை காணும் இந்த ஆறுதல் முதலாய் உமக்கு கிடைத்திருக்காதே. இப்போது கல்லறையில் நீர் தன்னந்தனியாய் இருப்பது போலவே சிலுவையின் மீதும் நீர் தனியாய் இருந்திருப்பீரே. உமது காயங்கள் மட்டும்தான் உம்மோடு இருந்திருக்கும். ஓ சர்வேசுரா, சர்வேசுரா, உமது திருசுதன் என் குமாரன் எத்தனை காயங்களை கொண்டிருக்கிறார். சேசு, நீர் குழந்தையாய் இருந்தபோது நீரை உம்மை காயப்படுத்தி கொண்ட ஒவ்வொரு தடவையும் ஏறக்குறைய மயங்கிவிட நிலைக்கு சென்ற என்னால் உம் பாடுகளின் காயங்களை எப்படி இன்னும் சாகாமல் பார்க்க முடிந்தது? ஒரு முறை நாசரத்தில் உள்ள சமையல் தோட்டத்தில் நீர் கீழே விழுந்து உம் நெற்றியில் காயம்பட்டது. ஒரு சில துளிகள் இரத்தம் தான் சிந்தியது. உமது விருத்த சேதன நேரத்தில் உமது இரத்த துளிகளை கண்டபோது நான் சாகப் போவதாக உணர்ந்தேன். மறிக்கிற ஒருத்தியைப் போல நான் நடுங்கிக் கொண்டிருந்ததால் சூசையப்பர் என்னை தாங்கிக் கொள்ள வேண்டியிருந்தது. அப்போது நாசரத்தில் உம் நெற்றிலிருந்த மிக சிறு வெட்டுக்காயம் உம்மை கொன்றுவிடுமோ என்று நான் பயந்தேன். எண்ணெயையும் தண்ணீரையும் விட அதிகமாக நான் என் கண்ணீரை கொண்டே அதை ஆற்றினேன். அதிலிருந்து இரத்தம் கசிவது நின்றுவிட்டது என்று காணும் வரை அமைதியடைய என்னால் முடியவில்லை. வேறொரு சமயம் வேலை செய்ய நீர் கற்றுக்கொண்டிருந்தீர். அப்போது ஒரு ரம்பத்தால் உம்மை காயப்படுத்தி கொண்டீர். ஒரு சிறு காயம்தான், ஆனால் அந்த ரம்பம் என்னை 2 துண்டுகளாக வெட்டியதாக நான் உணர்ந்தேன். 6 நாட்களுக்கு பிறகு உம் கரம் குணமாகி விட்டதை காணும் வரை எனக்கு இளைப்பாற்றி இல்லாது போயிற்று. இப்போது 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 உமது கரங்களும் பாதங்களும் விழாவும் விளக்கப்பட்டு விட்டன. இப்போது உம் மாம்சம் துண்டு துண்டாக கீழே விழுந்து கொண்டிருக்கிறது. மென்மையாக முத்தமிடக்கூட நான் துணியாத அளவுக்கு உமது முகம் காயப்பட்டிருக்கிறது. உமது நெற்றியும் பின்னம் கழுத்தும் புண்ணாகி போயிருக்கின்றன. யாரும் உமக்கு எந்த சிகிச்சையும் ஆறுதலும் தரவில்லை. என் குழந்தையில் என்னை அடித்து வீழ்த்தியவரான கடவுளே, என் இருதயத்தை பாரும், அதை கவனித்து பாரும். உம்முடையவும் என்னுடையவும் சுதனாகிய அவரது சரீரத்தைப் போலவே அதுவும் புண்களால் மூடப்பட்டிருக்கவில்லையா? அவர் கற்றுணில் கட்டுண்டு அடிக்கப்பட்ட போது கசைகள் ஆலங்கட்டிகளைப் போல என் மீது இறங்கி வந்தன. அன்புக்கு முன் தூரம் என்பதே அது. என் மகனின் வாதனைகளை நானும் பட்டு அனுபவித்தேன். நான் மட்டுமே அவற்றை தாங்க வேண்டும். நான் மட்டுமே கல்லறையின் அந்த கல் மீது தனியாயிருக்க வேண்டுமென்று ஏங்கி தவிக்கிறேன். என்னை பாரும் கடவுளே, என் இருதயம் இரத்தம் சிந்தவில்லையா? முட்களின் வளையம் இதோ இருக்கிறது. என்னால் அதை உணர முடிகிறது. அது என் இருதயத்தை நசுக்கி அதை ஊடுருவுகிற தலைக்கட்டாக இருக்கிறது. ஆணிகளின் துவாரம் இதோ, அவை என் இருதயத்தில் குத்தப்பட்ட 3 குத்து வாள்கள். ஓ, அந்த அடிகள், அந்த அடிகள்! சர்வேசுரனின் மாம்சத்தின் மீது விழுந்த தேவ துரோகமான அந்த அடிகளின் காரணமாக பரலோகம் நொறுங்கி போகாதிருந்தது எப்படி? அது கத்தக்கூட முடியாமல் இருந்தது. முன்னே ஓடி சென்று கொலையாளியிடமிருந்து ஆயுதத்தை பிடுங்கி ஏற்கனவே இறந்து கொண்டிருக்கிற என் குழந்தையை பாதுகாக்கும்படி அதை பயன்படுத்தவும் அது இயலாதிருந்ததே. அது எதையும் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே மட்டும் இருக்க வேண்டியிருந்ததே. ஆணியின் மீது ஓர் அடி அந்த ஆணியின் உயிருள்ள சதைக்குள் துளக்கி இறங்கியது. மற்றொரு அடி அது மேலும் அதிகமாக ஊடுருவுகிறது. மற்றொன்று, இன்னும் ஒன்று. எலும்புகள் முறிகின்றன, நரம்புகள் தெறிக்கின்றன. என் பாலகரின் சரீரம்
துளைக்கப்படுகிறது அவருடைய தாயின் இருதயம். பிறகு அவர்கள் உம்மை சிலுவையோடு உயர்த்திய போது, ஓ, எத்தனை அதிகமாய் நீர் வேதனைப்பட்டிருப்பீர் என் பரிசுத்த மகனே. சிலுவை குடியில் இறங்கிய அதிர்வால் உமது கரம் கிழிக்கப்பட்டதை இன்னமும் என்னால் காண முடிகிறதே. என் இருதயமும் அதே விதமாய் கிழிக்கப்பட்டிருக்கிறதே. உம்மை போலவே நானும் காயப்பட்டேன், கசையடிப்பட்டேன், முட்களால் குத்தப்பட்டேன், அடிக்கப்பட்டேன், ஊடுருவப்பட்டேன். உம்மோடு நான் சிலுவின் மீது இருக்கவில்லை. ஆனால் உம் தாயை பாரும். உம்மிடமிருந்து அவள் வேறுபட்டிருக்கிறாளா? இல்லை. வேத சாட்சிய மரணத்தில் வித்தியாசங்கள் இல்லை. அதற்கு மாறாக உம்முடையது முடிந்துவிட்டது, என்னுடையது இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது பொய் சாட்சிகளை நீர் கேட்கவில்லை, நான் கேட்கிறேன். பயங்கரத்துக்குரிய சாபங்களை நீர் இப்போது கேட்கவில்லை, நான் இன்னும் அவற்றை கேட்கிறேன். முட்கள், ஆணின் கடித்தலை நீர் இப்போது உணரவில்லை. இப்போது உடல் வறட்சியோ காய்ச்சல் குணத்தையோ நீர் உணரவில்லை. ஆனால் நெருப்பு முனைகள் என்னில் நிறைந்திருக்கின்றன. தாகத்தாலும் ஜன்னி காய்ச்சலாலும் மறிக்கிற ஒருத்தியைப் போல நான் இருக்கிறேன். ஒரு துளி தண்ணீராவது உமக்கு தர அவர்கள் என்னை அனுமதித்திருந்தார்களானால், மனிதரின் மூர்க்க குணம் சிருஷ்டியருக்கு அவர் உண்டாக்கிய நீரை தர மறுக்குமென்றாலும் கூட என் கண்ணீர் இருந்ததே. நீண்ட காலமாக நான் உமக்கு தாய்ப்பால் தந்தேன். ஏனெனில் என் மகனே, எகிப்துக்கு நாம் ஓடிப்போன போது மிக ஏழைகளாயிருந்தோம். நாம் நிறைய இழந்துவிட்டோம். ஒரு புது வீடும் தட்டுமுட்டு ஜாமன்களும் துணிமணிகளும் உணவும் நமக்கு தேவையாயிருந்தன. அந்த பரதேச சீவியம் எத்தனை காலம் நீடிக்கும் என்று நமக்கு தெரியவில்லை. அல்லது நம் நாட்டிற்கு திரும்ப போகும்போது அங்கே நமக்காக என்ன காத்திருக்கும் என்பதையும் நாம் அறிந்திருக்கவில்லை. உணவு போதாதென்று நீர் உணராதபடிக்கும் வழக்கத்திற்கு மாறாக நான் உமக்கு அதிக காலம் அமுதூட்டினேன். அந்த சிறிய ஆட்டை வாங்கும் வரை உம் தாயின் சிறுமகவே நானே உமது சிறிய ஆடாயிருந்தேன். ஓ, உமது மழலை விளையாட்டுகளில் நீர் சிரிப்பதை காண்பது என்ன ஒரு சந்தோஷமாக இருந்தது. நீர் நடக்க விரும்பினீர். நீ அவ்வளவு ஆரோக்கியமாகவும் திறனாகவும் இருந்தீர். மணிக்கணக்காக உம்மை நான் பிடித்து கொண்டே இருந்தேன். முதல் எட்டுகளை எடுத்து வைத்து கொண்டிருந்த உமக்கு மேலாக குனிந்து நிற்பதில் ஒடிந்து போவதாக நான் உணரவே இல்லை. ஒவ்வொரு எட்டுக்கும் நீ சொல்வீர், அம்மா அம்மா என்று. ஓ, நீர் அந்த பெயரை சொல்லி பாடுவதை கேட்பது எனக்கு எத்தகைய பெயராக இருந்தது. இன்றும் கூட நீர் சொன்னீர், அம்மா அம்மா என்று. ஆனால் நீர் மறிக்கிறதைதான் உம் அம்மாவால் பார்த்து கொண்டிருக்க முடிந்தது. உம் பாதங்களை தடவி சீராட்டவும் என்னால் முடியவில்லை. உமது பாதங்கள், அவை எனக்கு எட்டக்கூடிய தூரத்தில் இருந்திருந்தாலும் உமது வாதையை அதிகரிப்பதாக தவிர்க்கும்படி அவற்றை தொட முடியாதவளாக நான் இருந்தேன். பரிதாபத்திற்குரிய உமது பாதங்கள் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்க வேண்டும். ஓ, என் சேசுவே, உம்மிடம் மேலே ஏறி வந்து உமக்கும் மரத்திற்கும் இடையில் என்னை வைத்து பாடுகளின் இழுப்புகளில் மரத்தோடு உமது சரீரம் உராய்வதை தடுக்க மட்டும் என்னால் முடிந்திருந்தால், அந்த கடைசி மூச்சிறைப்புகளில் மரத்தில் உம் சிரசு மோதிய சத்தத்தை இன்னும் என்னால் கேட்க முடிகிறதே. அந்த சத்தம், ஓ, அந்த சத்தம் என்னை பித்து பிடித்தவளாக்குகிறது. அது என் தலையில் இருக்கிறது, ஒரு சுத்தியலை போல. திரும்பி வாரும் என் அன்பார்ந்த பரிசுத்த மகனே, திரும்பி வாரும். நான் இறந்து கொண்டிருக்கிறேன். இந்த என்னுடைய நொந்து போன ஆறுதலற்ற நிலையை என்னால் தாங்கக்கூடவில்லை. திரும்பவும் உம் முகத்தை எனக்கு காட்டும். திரும்பவும் என்னை கூப்பிடும். உமக்கு குரலோ கண்களோ இல்லை என்றோ, நீர் குளிர்ந்த உயிரற்ற உடலாக இருக்கிறீர் என்றோ நினைக்க என்னால் முடியவில்லையே. ஓ பிதாவே, எனக்கு ஒத்தாசை செய்யும். சேசு நான் சொல்வதை கேட்க மாட்டேன் என்கிறார். அவருடைய பாடுகள் இன்னும் முடியவில்லையா? எல்லாம் நிறைவேறிவிடவில்லையா? இந்த ஆணிகளும் இந்த முட்களும் இந்த இரத்தமும் இந்த என் கண்ணீர்களும் போதுமானவையா இல்லையா? மனிதனை குணப்படுத்த
இன்னும் அதிகம் தேவைப்படுகிறதா? பிதாவே, அவரது துயரத்தின் கருவிகளையும் என் கண்ணீர்களையுமே நான் குறிப்பிடுகிறேன். ஆனால் என் கண்ணீர் அவ்வளவு முக்கியமானது அல்ல. சுபாவத்திற்கு மேற்பட்ட விதமாக அவரை அதிக குரூரமாக வாய்த்து துன்புறுத்தி சாக செய்தது உம்முடைய கைவிடுதல்தான். உமது கைவிடுதல்தான் என்னை இப்படி கதற செய்கிறது. நீர் பேசுவதை என்னால் மேற்கொண்டு கேட்க முடியவில்லை. எங்கே இருக்கிறீர்? பரிசுத்த பிதாவே, நான் பிரியத்தக்கத்தினால் பூர்ணமானவளாக இருந்தேன். பிரியத்தத்தினால் பூர்ணமானவளே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே என்று தேவதூதன் என்னை வாழ்த்தினாரே. நான் எப்போதும் உமக்கு பிரமாணிக்கமா இருந்திருக்கிறேன். எதிலே நான் உம்மை நோக செய்தேன்? நீர் விரும்பினபடியே என்னை நடத்தினீர். நானும் உம்மிடம் எப்போதும் இப்படி சொல்லி வந்திருக்கிறேன். ஆம் பிதாவே, நான் தயாராயிருக்கிறேன் என்று. எனவே சம்மனசுகள் பொய் சொல்ல முடியுமா? என் வியாகுல நேரத்தில் உமது சம்மனசனவரை நீர் எனக்கு தருவீரென்று என்னிடம் கூறிய அன்னம்மாள் பொய் சொல்ல முடியுமா? நான் தனியாயிருக்கிறேன். உமது கண்களில் நான் இனியும் வரப்பிரசாதத்தை கொண்டிருக்கவில்லை. என்னில் நான் உம்மையும் வரப்பிரசாதத்தையும் கொண்டிருக்கவில்லை. என்னிடம் இனிமேற்கொண்டு ஒரு சம்மனசு இல்லை. எனவே புனிதர்கள் பொய் சொல்கிறார்களா? அவர்கள் பொய் சொல்லவில்லை என்றால் இந்த நேரத்திற்கு நான் தகுதி உள்ளவளாக இருக்கிறேன் என்றால் எதிரே நான் உம்மை நோக செய்தேன்? மேலும் என் சேசு சாந்தமுள்ள உமது மாசற்ற செம்மறி புருவை செய்த தவறென்ன? மனிதரால் தரப்பட்ட வேத சாட்சியம் போக உம்முடைய இந்த வாக்கு கட்டாத கைவிடுதல் வாதைக்கு நாங்கள் பாத்திரவான்களாகும்படி எது காரியத்தில் உம்மை நாங்கள் நோக செய்தோம்? எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் உமது திருசுதனாக இருந்தார். பூமியை நடுங்க செய்து கழிவிறக்கத்தால் அதை அசைவுற செய்த அந்த குரலால் உம்மை அழைத்தாரே. இத்தகைய ஒரு வாதையில் அவரை தன்னந்தனியாக கைவிட்டுவிட உம்மால் இயன்றதெப்படி? உம்மை இவ்வளவு அதிகமாய் நேசித்த சேசுவின் பரிதாபத்திற்குரிய இருதயமே, அவருடைய இருதய காயத்தின் அடையாளம் எங்கே இருக்கிறது? இதோ இங்கே இருக்கிறது. பாரும் பிதாவே, இந்த அடையாளத்தை பாரும். ஈட்டியால் குத்தி திறக்கப்பட்ட அவரது விழா துவாரத்திற்குள் நுழைந்த என் கரத்தின் பதிவு இதுதான். இங்கே இங்கே அவருடைய தாயின் கண்ணீராலும் அவருடைய முத்தங்களாலும் அதை அழிக்க முடியவில்லை. அவளுடைய கண்கள் அழுது வற்றி போயிருக்கின்றன. அவளுடைய உதடுகள் முத்தங்களினால் தேய்வடைந்து உள்ளன. இந்த அடையாளம் கூக்குரலிடுகிறது, கண்டனை செய்கிறது. ஆபேலின் இரத்தத்தை விட அதிகமாக இந்த அடையாளம் பூமியிலிருந்து உம்மை நோக்கி கதறுகின்றது. காயினை சபித்து அவனை தாமாகவே பழி வாங்கிய நீர் இப்போது தமது காயின்களால் ஏற்கனவே இரத்தம் சிந்திய என் ஆபேல் நிமித்தமாக தலையிடவில்லை. இந்த இறுதி அவமானத்தையும் நீர் அனுமதித்தீர். உமது கைவிடுதலை கொண்டு அவருடைய இருதயத்தை நீர் நொறுக்கிவிட்டீர். நான் அவரை கண்டு நொறுங்கி போகும்படியாக ஒரு மனிதன் அவரது ஆடைகளை உரிய நீர் அனுமதித்தீர். என்னை பொறுத்தவரையிலும் நான் நொறுங்கி போவது ஒரு பெரிய காரியமில்லை. அவருக்காக, அவர் நிமித்தமாகவே நான் உம்மை அழைத்து பதில் கூறும்படி உம்மை கேட்கிறேன். நீர் அதை செய்யாதிருந்திருக்க கூடாதா? ஓ, என்னை மன்னியும், என்னை மன்னியும். பரிசுத்த பிதாவே, தன் குழந்தைக்காக துக்கம் கொண்டாடுகிறவளாகிய தாயை மன்னித்தருளும். அவர் மரித்து விட்டார். என் குமாரன் மரித்து விட்டார். இருதயம் கிழிக்கப்பட்டவராக அவர் இறந்தார். ஓ பிதாவே, பிதாவே, தயவாயிரும். நான் உம்மை நேசிக்கிறேன். நாங்கள் உம்மை நேசித்து வந்திருக்கிறோம். நீரும் எங்களை வெகுவாக நேசித்திருக்கிறீர். உமது திருசுதனின் இருதயம் கிழிக்கப்பட நீர் எப்படி அனுமதித்தீர்? ஓ பிதாவே, பிதாவே, ஓர் எளிய பெண்ணின் மேல் இரக்கமாயிரும். பிதாவே, உம் பணிப்பெண்ணும் உமக்கு முன் ஒன்றுமில்லாமையுமாயிருக்கிற அடியவள் உம்மை கடிந்து கொள்ள துணிகிறேன். தயவாயிரும்.
நீர் நல்லவர், நீர் நல்லவர். அந்த காயம், அவரை நோக செய்த அந்த ஒரே காயம் இதுதான். உமது கைவிடுதல் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக அவரை இறக்க செய்து மற்ற வாதைகளை தவிர்க்க அவருக்கு உதவியது. நீர் நல்லவராக இருந்து வருகிறீர். ஒரு நன்மையான நோக்கத்திற்காகவே நீர் எல்லாவற்றையும் செய்கிறீர். சிருஷ்டிகளாகிய நாங்கள்தான் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். நீர் நல்லவராக இருக்கிறீர். நீர் நல்லவராகவே இருக்கிறீர். ஓ என் ஆத்துமமே, உன் துன்பத்திலிருந்து அதன் கொடுக்கை எடுத்துவிடும்படி அந்த வார்த்தையை திரும்பவும் சொல். சர்வேசுரன் நல்லவர். அவர் எப்போதும் உன்னை நேசித்து வருகிறார். என் ஆத்துமமே, உனது தொட்டிலிருந்து இந்த கணம் வரையிலும் அவர் எப்போதும் உன்னை நேசித்து வந்துள்ளார். காலத்திற்கு உட்பட்ட சந்தோஷம் முழுவதையும் அவர் உனக்கு தந்திருக்கிறார். அவை எல்லாவற்றையும் தம்மையே அவர் உனக்கு தந்திருக்கிறார். அவர் நல்லவராக நல்லவராக நல்லவராகவே இருந்து வருகிறார். உமக்கு நன்றி ஆண்டவரே. உமது எல்லையற்ற நன்மைத்தனத்தின் நிமித்தமாக நீர் சுதிக்கப்படுவீராக. உமக்கு நன்றி சேசு. உம் சார்பாகவும் நான் உமக்கு நன்றி என்கிறேன். குறைந்தபட்சம் இந்த காயமாவது உம்மால் உணரப்படாதிருந்தது. மகனே, உம் இருதயம் திறக்கப்பட்ட போது நான் மட்டுமே என் இருதயத்தில் அதை உணர்ந்தேன். உமது ஈட்டி இப்போது என் இருதயத்தில் உள்ளது. அது குடைந்து வாதிக்கிறது. ஆனால் அது நல்லதுதான். நீர் அதை உணராதிருக்கிறீரே. ஆனாலும் இரக்கமாயிரும். சேசு, உம்மிடமிருந்து ஒரு அடையாளம் தாரும். இருதயம் துண்டு துண்டாக கிழிக்கப்பட்டிருக்கிற உம் பாவப்பட்ட தாய்க்கு ஒரு சீராட்டல், ஒரு வார்த்தை, ஒரு அடையாளம், ஒரே ஒரு அடையாளம். சேசு, நீர் திரும்பி வரும்போது என்னை உயிரோடு காண நீர் விரும்புவீரானால். 29 மார்ச் 1945. கதவு பலமாக தட்டப்படுகிற ஓசை எல்லாவற்றையும் திடுக்கிட செய்கிறது. வீட்டு எஜமான் ஓடி வருகிறார். செபதின் மேரி தன் அரளப்பனை அவர் பின்னால் ஓடும்படி முற்றத்தை நோக்கி தள்ளுகிறாள். மதலினை தவிர மற்ற ஸ்திரீகள் எல்லாரும் ஒருவரை ஒருவர் நெருங்கி அடித்துக் கொண்டு பயத்தால் குமுறியபடி நிற்கிறார்கள். மதலின் மரியம்மாள் தான் நேராகவும் தீர்மானத்தோடும் கதவை நோக்கி சென்று கேட்கிறாள். யார் அது? ஒரு ஸ்திரீயின் குரல் பதில் சொல்கிறது. நான் நிக்கே. மாதாவிடம் கொடுப்பதற்கு என்னிடம் ஒன்று இருக்கிறது. திறங்கள், சீக்கிரம். பாரா வீரர்கள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். தம் தாயின் பிடியிலிருந்து தம்மை விடுவித்துக் கொண்டு மதலினை நோக்கி சென்றுள்ள அருளப்பர் இந்த மாலையில் இறுக போடப்பட்டிருக்கிற பூட்டுகளையும் தாழ்பால்களையும் விலக்கி கதவை திறக்கிறார். நிக்கேவோர் ஊழியனோடும் தங்களை வழிநடத்தி வந்த தாட்டிகமான ஒரு மனிதனோடும் உள்ளே வருகிறாள். அவர்கள் கதவை மூடுகிறார்கள். என்னிடம் ஒரு பொருள் இருக்கிறது என்று சொல்லி நிக்கே அழுகிறாள். அவளால் பேச முடியவில்லை. என்ன என்ன? அவர்கள் எல்லாரும் வினோத பிரியத்தினால் நிரம்பியவர்களாக அவளை சுற்றி நிற்கிறார்கள். கல்வாரியின் மீது இரட்சகரை அந்த நிலையில் கண்டேன். வாதிப்பவர்களின் கத்தல்களை அவர் பயன்படுத்த தேவையில்லாதபடி அவருக்கு நான் ஓர் இடுப்பில் கட்டும் துணியை தயார் செய்திருந்தேன். ஆனால் அவர் வியர்வையால் மிக ஈரமாகி இருந்தார். அவருடைய கண்களில் இரத்தம் இருந்தது. அதனால் அந்த துணியை அவர் தம்மை துடைத்துக் கொள்ள அவரிடம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். அவரும் அப்படியே செய்துவிட்டு அந்த துணியை என்னிடம் திருப்பி தந்தார். அதை நான் திரும்ப உபயோகிக்கவில்லை. அவருடைய வேர்வையோடும் இரத்தத்தோடும் அதை நான் ஒரு பரிசுத்த திரு பண்டமாக வைத்துக்கொள்ள விரும்பினேன். சிறிது நேரம் கழித்து யூதர்களின் கோப வெறியை கண்டு பிளாட்டினாவோடும் மற்ற ரோமிய ஸ்திரீகளான லீடியாவோடும் வலேரியாவோடும் திரும்பி வர நாங்கள் தீர்மானித்தோம். ஏனென்றால் யூதர்கள் இந்த லிலன் துணியை எங்களிடமிருந்து பிடுங்கிக் கொள்வார்கள் என்று பயந்தோம். இந்த ரோமிய ஸ்திரீகள் வீரமிக்கவர்கள். அவர்கள் என்னையும் இந்த ஊழியனையும் நடுவில் வர செய்து எங்களை பாதுகாத்தார்கள். அவர்கள் இஸ்ராயலுக்கு ஒரு தீட்டாக இருக்கிறார்கள் என்பது உண்மை. பிளாட்டினாவை தொடுவது
ஆபத்தானது என்பதும் உண்மைதான். ஆனால் சமாதான காலங்களில்தான் எவனும் அப்படி நினைக்கிறான். இன்று அவர்கள் எல்லாரும் குடிவெறியில் இருந்தார்கள். என் வீட்டில் நான் மணிக்கணக்காக அழுது கொண்டிருந்தேன். அதன்பின் ஒரு பூகம்பம் நிகழ்ந்தது. நான் மயக்கமடைந்தேன். சுய உணர்வுக்கு வந்தபோது இந்த நிழல் துணியை முத்தமிட நான் விரும்பினேன். அப்போது நான் பார்த்தேன், ஓ, இரட்சகரின் திருமுகம் அதன் மேல் பதிந்திருக்கிறது. பார்ப்போம் பார்ப்போம். கூடாது. மாதா முதலில். அது அவர்களுடைய உரிமை. அவர்கள் மிகவும் களைத்திருக்கிறார்கள். அவர்களால் தாங்க முடியாதிருக்கும். ஓ, அப்படி சொல்லாதீர்கள். அதற்கு மாறாக அது அவர்களை தேற்றும். அவர்களிடம் சொல்லுங்கள். அருளப்பர் மெதுவாக கதவை தட்டுகிறார். யார் அது? நான் தான் அம்மா. நிக்க வந்திருக்கிறாள். இரவில் அவள் வந்தாள். உங்களுக்கு ஒரு நினைவு பரிசை அவள் கொண்டிருக்கிறாள். ஒரு பரிசு. அதை கொண்டு உங்களை தேற்ற முடியும் என்று அவள் நம்புகிறாள். ஓ, ஒரே ஒரு பரிசு மட்டுமே என்னை தேற்ற முடியும். அது அவருடைய திருமுகத்தின் புன்னகையே. அம்மா என்றபடி அருளப்பர் மாதா கீழே விழுந்து விடாதபடி அவர்களை அரவணைத்துக் கொள்கிறார். அதன்பின் சரிசனுடைய மெய்யான திருநாமத்தை அறிவிக்கிறவர் போல் சொல்கிறார். அதுதான் இது, அவருடைய திருமுகத்தின் புன்னகை. கல்வாரின் மீது நிக்க அவருக்கு துடைக்க கொடுத்த ஒரு லினன் துணியின் மீது அது பதிந்துள்ளது. ஓ பிதாவே, உன்னதரான சர்வேஸ்வரா, பரிசுத்த சுதனே, நித்திய நேசமே, நீ சுதிக்கப்படுவீராக. அந்த அடையாளம், நான் உம்மிடம் கேட்ட அந்த அடையாளம். அவளை வர சொல். அவள் உள்ளே வரட்டும். மாதா அமர்கிறார்கள். அவர்களால் மேற்கொண்டு நிற்க முடியவில்லை. அருளப்பர் அறைக்குள் எட்டி பார்த்து கொண்டிருந்த ஸ்திரீகளை அழைத்து நிக்கையை உள்ளே விடும்படி சொல்லும். அதே வேளையில் மாதா சற்று தெம்படைகிறார்கள். நிக்கே உள்ளே போய் மாதாவின் பாதங்களில் முழந்தாளிடுகிறாள். பக்கத்திலேயே அந்த ஊழியனும் முழந்தாளிடுகிறான். மரியாயின் பக்கத்தில் நிற்கிற அருளப்பர் அவர்கள் விழுந்து விடாமல் தாங்க விரும்புகிறவரைப் போல அவர்களுடைய தோள்களை சுற்றி தம் கரங்களால் பிடித்திருக்கிறார். நிக்கே ஒரு வார்த்தை முதலாய் பேசாமல் அந்த பேழையை திறந்து அந்த லினன் துணியை எடுத்து அதை விரிக்கிறாள். சேசியின் திருமுகம், சேசியின் உயிருள்ள முகம் துயரத்தோடு இருந்தாலும் புன்னயிக்கிற சேசின் முகம் தம் தாயை பார்த்து புன்னயிக்கிறது. மாதா வியாகுல நேசத்தின் கதறல் ஒன்றை வெளியிட்டபடி தன் கரங்களை நீட்டுகிறார்கள். கதவு திறப்பில் கூட்டமாய் நிற்கிற ஸ்திரீகள் மாதாவின் கதறலை எதிரொலிக்கிறார்கள். மாதாவை கண்டு பாவித்து அவர்களும் இரட்சகன் திருமுகத்தின் முன்பாக முழந்தாளிடுகிறார்கள். நிக்கே வார்த்தைகள் கிடைக்காமல் திணறுகிறாள். அவள் அந்த லினன் துணியை தாய்மை கரங்களில் கொடுத்துவிட்டு குனிந்து அதன் விளிம்பை முத்தமிடுகிறாள். அதன் பின் மாதா தன் பரவசத்திலிருந்து வெளிவரும் வரை காத்திராமல் அவள் பின்புறமாக நகர்ந்து வெளியே செல்கிறாள். அவள் வெளியே போகிறாள். அவர்கள் மறுபடி அவளை பற்றி நினைக்கிற போது அவள் ஏற்கனவே இரவில் வெளியே போய்விட்டிருக்கிறாள். முன்பிருந்தது போலவே கதவை மூடுவதை தவிர அவர்கள் செய்வதற்கு வேறு ஒன்றுமில்லாதிருக்கிறது. மாதா மீண்டும் தனியாயிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் திரும்பவும் அந்த அறையிலிருந்து வெளியேறிவிட்டதால் தன் குமாரனின் திருமுக சாயலோடு மாதாவின் ஆத்துமம் உரையாடலில் ஈடுபடுகிறது. இன்னும் கொஞ்ச நேரம் கடந்து போகிறது. அப்போது மார்த்தாள், பரிமள வர்க்கங்களுக்கு நாம் என்ன செய்வது? நாளைக்கு சாபத்து நாளாச்சுதே என்று கேட்கிறாள். நம்மால் எதையும் வாங்க முடியாமல் போகும் என்கிறாள் சலோமை. நாம் அதை செய்ய வேண்டும். பல ராத்தல் கற்றாழையும் மீரையும் தேவைப்படும். ஆனால் அவர் மிக மோசமாக கழுவப்பட்டிருந்தார். சாபத்து நாளுக்கு பின் முதல் நாள் விடியற் காலத்தில் நம்மிடம் எல்லாம் தயாராக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு சொல்கிறாள் ஆல்பையுஸ் மேரி. காவலர்கள் இருக்கிறார்களே, நாம் என்ன செய்வது என்று கேட்கிறாள் சூசன்னா. அவர்கள் உள்ளே போக விடாவிட்டால் நாம் சூசையிடம் சொல்வோம் என்று
பதில் சொல்லுகிறாள் மார்த்தா. அந்த கல்லை புரட்ட நம்மால் முடியாது. அதற்கு மதலேன் பதில் சொல்லுகிறாள், ஓ, நாம் 5 பேரும் சேர்ந்து அதை செய்ய முடியாதென்று நினைக்கிறீர்களா? நாம் எல்லாருமே பலமுள்ளவர்களாயிருக்கிறோம். மீதியை நாம் நேசமானது பார்த்து கொள்ளும். எது எப்படி இருந்தாலும் நான் உங்களுடன் வருவேன் என்கிறார் அருளப்பர். நிச்சயம் நீர் போக வேண்டாம். உன்னையும் நான் இழக்க விரும்பவில்லை மகனே. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நாமே போதுமானவர்களாக இருப்போம். ஆனால் அதே நேரம் பரிமள வர்க்கங்களை யார் நமக்கு தருவார்கள்? அவர்கள் எல்லாரும் கடும் மனசோர்வடைந்திருக்கிறார்கள். அதன்பின் மார்த்தா சொல்லுகிறாள், ஜோகன்னாவை பற்றிய செய்தி உண்மைதானா என்று நாம் நிக்கையிடம் கேட்டிருக்கலாம். கலவரங்களை பற்றியும். அது உண்மைதான். ஆனால் நாம் மந்த புத்தி உள்ளவர்கள். பரிமள வர்க்கங்களையும் அப்போதே நாம் எடுத்திருக்க முடியும். நாம் திரும்பி வந்தபோது ஈசாக் வாசற்படியில்தான் இருந்தார். மாளிகையில் அநேக சிறு சிறு வாசனை தைல சாடிகள் இருக்கின்றன. அங்கே அருமையான தூபமும் கொஞ்சம் இருக்கிறது. நான் போய் அவற்றை எடுத்து வருகிறேன். மதலேன் மரியம்மாள் தன் ஆசனத்திலிருந்து எழுந்து தன் மேல் துகிலை அணிகிறாள். மார்த்தாள் கத்துகிறாள், நீ போக வேண்டாம் என்று. நான் போகத்தான் செய்வேன். உனக்கு பைத்தியம். அவர்கள் உன்னை பிடித்துக் கொள்வார்கள். உன் சகோதரி சொல்வது சரி, போகாதே. ஓ, என்ன பயனற்ற உலையிடும் பெட்டைகள் நீங்கள். சேசு உண்மையாகவே அற்புதமான சீடர்கள் கூட்டத்தை தான் கொண்டிருக்கிறார். உங்கள் தைரியம் முழுவதையும் நீங்கள் ஏற்கனவே செலவழித்து முடித்து விட்டீர்களா? என்னை பொறுத்தவரை எவ்வளவு அதிகம் நான் அதை பயன்படுத்துகிறேனோ அவ்வளவு அதிகம் அதை பெற்றுக்கொள்கிறேன். நான் அவளோடு போகிறேன். நான் ஒரு ஆண் பிள்ளை. நான் உன் தாய். நீ போகக்கூடாதென்று நான் உன்னை தடுக்கிறேன். நல்லவளாயிரு மேரி சலோமை. நீரும்தான். அருளப்பரே, நான் தனியாக போய்கொள்கிறேன். நான் பயப்படவில்லை. ராத்திரியில் தனியாக போவது எப்படிப்பட்டதென்று எனக்கு தெரியும். பாவகரமான காரணங்களுக்காக நான் ஆயிரக்கணக்கான தடவைகள் அதை செய்திருக்கிறேன். இப்போது தேவசுதனுக்கு ஊழியம் செய்ய நான் போகிறேன் என்பதை பற்றி நான் ஏன் பயப்பட வேண்டும்? ஆனால் பட்டணத்தில் இன்று ஒரு கலகம் நிகழ்ந்துள்ளது. அந்த மனிதர் சொன்னதை நீர் கேட்டாயே. அவர் பலவீனமான இருதயமுள்ளவர். நீங்களும் அவரை போலவே இருக்கிறீர்கள். நான் போகிறேன். படை வீரர்கள் உன்னை கண்டுபிடித்தால், செசாரின் பிராமணிக்கமுள்ள ஊழியனான சீரியனாகிய தியோபிலிஸின் மகள் நான் என்று சொல்வேன். அவர்களும் என்னை போக விடுவார்கள். எது எப்படி இருந்தாலும் ஒரு அழகான இளம்பெண்ணுக்கு முன்னால் ஒரு மனிதன் ஒரு வைக்கோலின் தாளடியை விட கூடுதல் தீங்கற்ற விளையாட்டு பொருள்தான். இதை சொல்வது எனக்கு அவமானம்தான். என்றாலும் இது எனக்கு தெரியும். ஆனாலும் அந்த மாளிகையில் பல வருடங்களாக யாருமே வசித்திராத போது அங்கே வாசனை திரவியங்களை கண்டுபிடிக்க உன்னால் மட்டும் முடியும் என்று எப்படி எதிர்பார்க்கிறாய்? நீ அப்படியா நினைக்கிறாய்? ஓ மார்த்தா, நான் என் காதலர்களை சந்தித்த இடங்களில் அதுவும் ஒன்று என்பதால் அதை விட்டு செல்லும்படி இஸ்ராயேல் உன்னை வற்புறுத்தியது என்பது உனக்கு ஞாபகம் இல்லையா? என்மேல் அவர்களுக்கு அதிகம் இச்சை ஏற்பட செய்ய எனக்கு பயன்பட்ட எல்லாவற்றையும் நான் அங்கு வைத்திருந்தேன். என் இரட்சகரால் நான் ரட்சிக்கப்பட்ட போது எனக்கு மட்டுமே தெரிந்த ஒரு இடத்தில் என் களியாட்டங்களுக்கு நான் பயன்படுத்திய வெண் சலவைக்கல் குப்பிகளையும் தூபங்களையும் நான் ஒளித்து வைத்தேன். இனி என் பாவங்களின் மீது நான் சிந்துகிற கண்ணீரும் மகா பரிசுத்த சேசுவுக்கு என்னுடைய ஆராதனையுமே மனஸ்தாபமுள்ள மேரியின் வாசனை திரவங்களாகவும் புகையும் தூபமாகவும் இருக்கும் என்று நான் பிரமாணம் செய்தேன். புலன்களுடையவும் சரீரத்தினுடையவும் ஒரு தேவ நிந்தையான ஆசைப்பட்டுதலின் அந்த அடையாளங்களே அந்த புலன்களையும் சரீரத்தையும் அர்ச்சிக்கும்படியாக அவர் மேலும் அவருக்கு தைலமிடவுமே நான் உபயோகிப்பேன் என்றும் நான் வாக்களித்தேன். அதற்குரிய நேரம் இதுவே. நான் போகிறேன். இங்கேயே தங்கியிருங்கள், அமைதியாயிருங்கள். கடவுளின் சமணச நபர் என்னோடு வருவார்.
எந்த தீங்கும் எனக்கு நேரிடாது. கடவுள் உங்களை காப்பாராக. நான் உங்களுக்கு செய்தி கொண்டு வருவேன். மாதாவிடம் எதுவும் சொல்ல வேண்டாம். அப்படி சொன்னால் அவளுடைய கவலைகளை நீங்கள் அதிகரிப்பீர்கள். மதலேன் மரியம்மாள் தன்னை பற்றிய உறுதியோடும் தோரணையோடும் வெளியே போகிறாள். அம்மா, இது உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். உங்கள் மகன் ஒரு கோழை என்று உலகம் சொல்ல அனுமதியாதே என்று அது உங்களிடம் சொல்வதாக. நாளைக்கு இல்லை, ஏற்கனவே 2ஆம் சாமமாகிவிட்டதால் இன்றைக்கு நான் வெளியே போய் அவர்கள் விரும்பியபடி என் நண்பர்களை தேடுவேன். இன்று சாபத் நாள், நீ போகக்கூடாது என்று மறுத்து சொல்கிறாள் சலோமி மேரி. அவரை நிறுத்தி வைக்கும்படியாக. சாபத் செத்துவிட்டது என்று சூசியுடன் நானும் சொல்கிறேன். புதிய யுகம் தொடங்கிவிட்டது. அதற்கென வேறு சட்டங்கள், வேறு பலிகள், சடங்குகள். மேரி சலோமி தன் முழங்கால்கள் மீது தலையை வைத்து கொண்டு மேற்கொண்டு எந்த தடையும் சொல்லாமல் அழுகிறாள். ஓ, லாசரை பற்றி நமக்கு ஏதாவது செய்தி கிடைத்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும் என்கிறாள் கிளையோப்பா மேரி. நீங்கள் என்னை போகவிட்டால் உங்களுக்கு செய்தி கிடைக்கும். ஏனென்றால் கனனைய சீமோன் என் நண்பர்களை லாசரிடம் கூட்டி செல்ல உத்தரவு பெற்றிருந்தார். என் பக்கத்தில் வைத்துதான் சேசு அவரிடம் அப்படி சொன்னார். ஐயோ, அவர்கள் எல்லாரும் அங்கே இருக்கிறார்களா? அப்படியானால் அவர்கள் எல்லாரும் தொலைந்தார்கள் என்கிறாள் கிளையோப்பா மேரி. சலோமி மனம் கசந்து அடைகிறாள். இப்படி அவர்கள் அழுதபடி காத்திருக்க இன்னும் கொஞ்ச நேரம் கடறுகிறது. அதன்பின் மதலேன் மரியம்மாள் வருகிறாள் வெற்றியோடு. சிறிய விலை மதிப்புள்ள சாடிகள் கொண்ட பைகளை அவள் சுமந்து கொண்டிருக்கிறாள். பார்த்தீர்களா, எனக்கு ஒன்றுமாகவில்லை. இங்கே எல்லா விதமான தைலங்களும் இருக்கின்றன. மேலும் நாட், ஒலிபான் போன்ற நறுமண பிசின் வகைகளும் பென்சாயின் என்னும் மர நறுமண புகை தரும் பிசினும் இருக்கின்றன. மீரையும் கற்றாழையும் இல்லை. எந்த கசப்பையும் நான் விரும்பவில்லை. இப்போது அது எல்லாவற்றையும் நான் பருகி கொண்டிருக்கிறேன். இதற்கிடையே நான் இவற்றை கலக்குவோம். நாளைக்கு நமக்கு பணம் கொடுத்தால் ஈசாக் ஒரு சாபத்து நாளில் அவற்றை நமக்கு கொடுப்பார். மீரையும் கற்றாழையும் நமக்கு கிடைக்கும். யாராவது உன்னை பார்த்தார்களா? யாரும் இல்லை. சுற்றிலும் ஒரு வௌவால் கூட இல்லை. வீரர்களா? அவர்கள் தங்கள் மரக்கட்டில்களில் குரட்டை விட்டு கொண்டிருப்பார்கள். அரசாங்கத்திற்கு எதிரான கலவரங்கள் எப்படி இருக்கின்றன? கைதுகள். அந்த மனிதரின் அரண்டு போன கண்களுக்குத்தான் அவை தெரிகின்றன. மாளிகையில் யார் இருக்கிறார்கள்? லேவியும் அவருடைய மனைவியும் குழந்தைகளைப் போல சமாதானத்தோடு. ஆயுதம் தரித்த மனிதர்கள்தான் பயந்தோடி விட்டார்கள். ஹா, அருமையான வீரமிக்க ஆட்களை தான் நாம் கொண்டிருக்கிறோம். யதார்த்தமாகவே ஆண்டவரின் மரண தீர்வை பற்றிய செய்தியை கேட்டவுடனேயே அவர்கள் ஓடிவிட்டார்கள். உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். ரோமை கடுமையாயிருக்கிறது. தன் சாட்டையை பயன்படுத்துகிறது. ஆனால் அதை கொண்டு மக்கள் தனக்கு பயப்படவும் தன்னை சேவிக்கவும் அது செய்கிறது. அதனிடம் மனிதர்கள் இருக்கிறார்கள், கோழைகள் அல்ல. ஆம், எனக்கு ஏற்படும் அதே கதியை என் சீடர்களும் அனுபவிப்பார்கள் என்று அவர் வழக்கமாக கூறுவார். அநேக ரோமையர்கள் சேசுவின் சீடர்களாக ஆவார்கள் என்றால் அது உண்மையாகவே இருக்கும். ஆனால் இஸ்ரேலர்கள் மத்தியில் வேத சாட்சிகள் இருக்க வேண்டுமென்றால் அவர் தனியாகத்தான் இருப்பார். இங்கே இது என் கோணிப்பை. அது ஜோகன்னாவுடையது. அவள், ஆம், நாம் கோழைகள் மட்டுமல்ல, பொய்க்காரர்களும் கூட. ஜோகன்னா மனதளவில் சோர்வடைந்திருக்கிறாள். அவ்வளவுதான். அவளும் எலிசாவும் கொல்கத்தா மீது சுகவீனமாக உணர்ந்திருக்கிறார்கள். அவர்களில் ஒருத்தி ஒரு தாய். அவளுடைய மகன் இறந்து போனான். சேசுவின் மரண இழுப்புகளில் சத்தத்தை கேட்டவுடனே அவள் மிக மோசமாக நிலை குலைந்து விட்டாள். மற்றவள் மென்மையானவள்.
இவ்வளவு தூரம் நடந்தோ வெயிலில் அலைந்தோ அவளுக்கு பழக்கமில்லை. ஆனால் அவளிடம் காயங்களோ வேதனைகளோ இல்லை. அவள் நிச்சயமாக அழுகிறாள். நம்மை போல வேற எதுவும் இல்லை. நான் அங்கிருந்து கூட்டி செல்லப்பட்டது பற்றி அவள் வருந்துகிறாள். நாளைக்கு அவள் வருவாள். இந்த நறுமண பொருட்களை அவள் தந்து அனுப்பினாள். அவளிடம் இருந்தவை இவை. பிளாட்டினாவின் உத்தரவுப்படி வலேரியா அவளுடன் இருந்திருக்கிறாள். இப்போது அவள் அடிமைகளுடன் கிளாடியாவின் வீட்டிற்கு போயிருக்கிறாள். ஏனென்றால் அவர்களிடம் தூப வர்க்கம் அதிகம் இருக்கிறது. அவளும் பரலோக வரப்பிரசாதத்தினால் எப்போதும் தொடைநடுங்கும் ஒரு கோழையாக இல்லை. அவள் வரும்போது உங்கள் கழுத்தில் கத்தி வைத்திருப்பதைப் போல கத்தத் தொடங்கி விடாதீர்கள். வாருங்கள், எழுந்திருங்கள், நாம் உரல்களை எடுத்து வேலையை தொடங்குவோம். அழுது கொண்டிருப்பதில் பயனில்லை. அல்லது குறைந்தபட்சம் அழுது கொண்டே வேலை செய்வோம். நம் கண்ணீரை கொண்டு வாசனை கழும்புகளை தயாரிப்போம். அவர் அவற்றை தம் மீது உணர்வார். நம் அன்பை அவர் உணர்வார். அழாமல் இருக்கும்படியாகவும் ஏற்கனவே கலங்கியிருக்கிற மற்றவர்களுக்கு தெம்பூட்டும்படியாகவும் அவள் தன் உதடுகளை கடிக்கிறாள். அவர்கள் ஆர்வமாக வேலை செய்கிறார்கள். மாதா அருளப்பரை அழைக்கிறார்கள். அம்மா, என்ன விஷயம்? அந்த அடிகள். அவர்கள் தூபம் பிடிக்கிறார்கள். ஆனால் என்னை மன்னியுங்கள். அந்த சத்தத்தை எழுப்பாதீர்கள். அது சுத்திலும் சத்தம் போல் இருக்கிறது. உண்மையில் உரல்களின் உட்புற பளிங்கக்கல்லின் வெங்கல உலக்கைகள் படும் ஓசை சுத்திலும் சத்தம் போலவே இருக்கிறது. அருளப்பர் ஸ்திரீகளிடம் இதை கூற அவர்கள் அதிக சத்தம் கேட்காதபடி முற்றத்திற்கு போகிறார்கள். அருளப்பர் மாதாவிடம் திரும்பி போகிறார். அவர்களுக்கு அது எப்படி கிடைத்தது? லாசரின் மேரி தன் வீட்டிற்கும் ஜோகன்னாவின் வீட்டிற்கும் போனால் இன்னும் சிறிது அதிகம் கொண்டு வரப்பட வேண்டியுள்ளது. யாராவது வந்தார்களா? நிக்கேக்கு பிறகு யாரும் வரவில்லை. அவரை பார் அருள். நம் துயரத்திலும் கூட அவர் எவ்வளவு அழகாயிருக்கிறார். மாதா தியானத்திற்குள் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பெட்டியின் மீது தான் விரித்து வைத்திருக்கிற அந்த துணியின் முன்பாக அவர்கள் தன் கரங்களை குவித்திருக்கிறார்கள். அது பறக்காதபடி மூலைகளில் எடைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அழகாக. ஆம் அம்மா, அவர் உங்களை பார்த்து புன்னகைக்கிறார். இனிமேல் அழாதீர்கள். ஏற்கனவே சில மணி நேரம் போய்விட்டது. அவர் திரும்பி வருவதற்காக கொஞ்சம் நேரம்தான் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. இதற்கிடையே அருளப்பெரும் அழுகிறார். மாதாவுடைய கன்னத்தை வருடுகிறார்கள். ஆனால் தன் திருக்குமாரனுடைய திருமுக பதிவை மட்டும்தான் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணீரால் கண்கள் திரைப்பட்டவராக அருளப்பர் வெளியே போகிறார். இரு கைப்பிடிகள் இட்ட பாத்திரம் ஒன்றை எடுப்பதற்காக திரும்பி வந்திருக்கிற மதலேனும் அதே நிலையில் இருக்கிறாள். ஆனால் அவள் அப்போஸ்தலரிடம் கூறுகிறாள், நாம் அழுகிறோம் என்பதை அவர்கள் காணவிடக்கூடாது. ஏனென்றால் அப்படி அவர்கள் கண்டால் அங்கே இருக்கிற பெண்களால் எதையும் செய்ய முடியாமல் போகும். நாம் செய்ய வேண்டியதென்னவென்றால் நாம் விசுவசிக்க வேண்டும் என்று முடிக்கிறார் அருளப்பர். ஆம், நாம் விசுவசிக்க வேண்டும். விசுவசிக்க ஒருவனால் முடியவில்லை. என்னால் கடும் நம்பிக்கை இழப்பே மிஞ்சும். நான் விசுவசிக்கிறேன். நீர்? நானும் தான். மிக மோசமாக அப்படி சொல்கிறீர். போதுமான அளவுக்கு இன்னும் நீர் நேசிக்கவில்லை. முழு உள்ளத்தோடும் நீர் நேசித்திரானால் விசுவாசியாமல் இருக்க உம்மால் முடியாதிருக்கும். அன்பு ஒளியாகவும் குரலாகவும் இருக்கிறது. அது மேலும் மறுதலிப்பின் இருளுக்கும் மரண அமைதிக்கும் எதிராக நான் விசுவசிக்கிறேன் என்று கூறுகிறது. மதலேன் அற்புதமானவளாயிருக்கிறாள். தன் விசுவாச பிரகடனத்தில் மிக மேலானவளாக, தன் உறுதிப்பாட்டால் மற்றவர்களையும் ஆட்கொள்கிறவளாக, அதிகார தன்மையுள்ளவளாக இருக்கிறாள். அவளுடைய இருதயம் பல துண்டுகளாக கிழிக்கப்பட்டிருக்க வேண்டும். கண்ணீரால் பற்றியெறிகிற அவளுடைய கண்கள் அதை உறுதிப்படுத்துகின்றன. ஆனால் அவளுடைய ஸ்பேத்து வெல்லப்பட்டவதாக இருக்கிறது. அருளப்பர் முழுமையான பிரமிப்போடு அவளை பார்த்து,
முணுமுணுப்பாக சொல்கிறார். நீ பலமிக்கவள். எப்போதுமே நான் மிக அதிக பலமுள்ளவள். உலகத்தை எதிர்த்து நிற்க துணியும் அளவுக்கு. அப்போது நான் கடவுள் இல்லாமல் இருந்தேன். இப்போது நான் அவரை கொண்டிருப்பதால் நரகத்தை எதிர்த்து நிற்பது எப்படி என்பதை நான் அறிந்திருக்கிறதாக உணர்கிறேன். நல்லவராக இருக்கிற நீர் என்னை விட அதிக பலம் உள்ளவராக இருக்க வேண்டும். ஏனெனில் பாவம் ஊக்கம் இழக்க செய்கிறது என்பது உமக்கு தெரியுமா? எலும்புருக்கி நோயை விட அதிகமாக. ஆனால் நீர் மாசற்றவர். அதனால்தான் அவர் உம்மை இவ்வளவு அதிகமாக நேசித்தார். உன்னையும் அவர் நேசித்தார். ஆனால் நான் மாசற்றவள் அல்ல. நான் அவரால் வெற்றி கொள்ளப்பட்டவள். மேலும் கதவு பலமாக தட்டப்படுகிறது. அது வலேரியாவாக இருக்கும். கதவை திறங்கள். மேரின் அமைதியால் ஆதிக்கம் செய்யப்பட்டவராக அர்லப்பர் பயமின்றி கதவை திறக்கிறார். உண்மையில் வலேரியாதான் அங்கே தன் அடிமைகளுடன் வந்திருக்கிறாள். அவர்கள் ஒரு பல்லக்கை தூக்கி வந்திருக்கிறார்கள். அதிலிருந்து அவள் வெளியே வருகிறாள். லத்தீன் மொழியில் சால்வே, வாழ்க என்று வாழ்த்தியபடி அவள் உள்ளே வருகிறாள். சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சகோதரி, உள்ளே வாருங்கள் என்கிறார் அர்லப்பர். பிளாட்டினாவின் மரியாதையை நான் மாதாவுக்கு செலுத்தலாமா? கிளாடியாவும் தன் பங்கை தந்திருக்கிறாள். ஆனால் என்னை காண்பது அவர்களுக்கு துயரம் தராது என்றால் மட்டும். அர்லப்பர் மாதாவிடம் செல்கிறார். யார் கதவை தட்டியது? ராயப்பனா? யூதாசா? சூசையா? இல்லை, அது வலேரியா. விலை மதிப்பான வாசனை பிசின் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கிறாள். அவற்றை உங்களிடம் தர அவள் விரும்புகிறாள். அது உங்களை துன்பப்படுத்தவில்லை என்றால் என் துயரத்தை நான் மேற்கொள்ள வேண்டும். அவர் இஸ்ராயேலின் பிள்ளைகளையும் புறவினத்தாரையும் தம் ராஜ்யத்திற்கு அழைத்தார். அவர் எல்லாரையும் அழைத்தார். இப்போது அவர் இறந்து விட்டார். ஆனால் இங்கே அவருக்காக நான் இருக்கிறேன். அனைவரையும் நான் வரவேற்கிறேன். அவள் உள்ளே வரட்டும். வலேரியா உள்ளே வருகிறாள். தன் இருண்ட நிறமுள்ள மேல் வஸ்திரத்தை அவள் எடுத்து விட்டிருக்கிறாள். தன் வெளி ரோமைய மேலங்கியில் அவள் முழுவதும் வெண்மையாயிருக்கிறாள். தரை மட்டும் தன்னை தாழ்த்தி மாதாவை வாழ்த்திவிட்டு அவள் பேசுகிறாள். ஆண்டவளே, நாங்கள் யாரென்று உங்களுக்கு தெரியும். சத்தியத்தை பயக்கும் அஞ்ஞானத்திலிருந்து இரட்சிக்கப்பட்ட முதல் ஸ்திரீகள் நாங்கள் அசுத்தமாகவும் இருளாகவும் இருந்தோம். உங்கள் திருசுதன் எங்களுக்கு இறக்கைகளையும் ஒளியையும் தந்திருக்கிறார். இப்போது அவர் சமாதானத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறார். உங்கள் சடங்காச்சாரங்களை நாங்கள் அறிவோம். வெற்றி வீரர் மீது ரோமின் வாசனை கழும்புகளும் பூசப்பட வேண்டுமென நாங்கள் விரும்புகிறோம். சர்வேஸ்வரன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. என் ஆண்டவரின் குமாரத்திகளே, இன்னும் அதிகம் சொல்ல என்னால் முடியாததற்கு என்னை மன்னியுங்கள். எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம். ஆண்டவளே, ரோமை பலமாயிருக்கிறது. ஆனால் அதுவும் துயரத்தையும் அன்பையும் புரிந்து கொள்கிறது. அது உங்களை புரிந்து கொள்கிறது. வியாகுல தாயே, நாங்கள் போய் வருகிறோம். சமாதானம் உங்களோடு இருப்பதாக. வலேரியா, என் ஆசிர்வாதம் பிளாட்டினாவுக்கும் உங்கள் எல்லாருக்கும். வலேரியா தான் கொண்டு வந்த தூப வர்க்கங்களையும் மற்ற கந்த வர்க்கங்களையும் அங்கே விட்டு செல்கிறாள். பார்த்தீர்களா அம்மா? பரலோக பூலோக அரசருக்கு உலகம் முழுவதுமே காணிக்கைகள் ஒப்பு கொடுக்கிறது. ஆம் என்கிறார்கள் மாதா. உலகம் முழுவதும். அவருடைய தாயோ கண்ணீரை தவிர வேறொன்றையும் அவருக்கு தர இயலாதவளாக இருக்கிறாள். பக்கத்தில் எங்கோ ஒரு சேவல் சந்தோஷமாக கூவுகிறது. அர்லப்பர் புறப்படுகிறார். என்ன விஷயம் அர்லப்பா என்று கேட்கிறார்கள் திவ்ய கன்னியை. சீமோன் ராயப்பரை பற்றி நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் அவர் உம்மோடு இருக்கவில்லையா என்று கேட்கிறாள் மதலேன். அவள் திரும்பவும் அறைக்குள் வந்திருக்கிறாள். ஆம், அன்னாசின் இல்லத்தில். அதன்பின் நான் இங்கு வர வேண்டுமென்று உணர்ந்தேன். மறுபடியும் நான் அவரை இதுவரை பார்க்கவில்லை. சீக்கிரம் விடிந்துவிடும். ஆம், ஜன்னல்களை திறங்கள். அவர்கள் ஜன்னல் திரைகளை திறக்கிறார்கள். விடியற் காலையின் பச்சை வண்ண ஒளியில் அவர்களது முகங்கள் இன்னும் அதிகம்
ஜீவனற்றவையாக தெரிகின்றன. பெரிய வெளியின் இரவு முடிந்துவிட்டது.